உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பொழுதுமே புதிய உறவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில புதிய வரவுகளும் கூட. இல்லையா? ஒரு குடும்பத்துல ஒரு புது உறவு வருதுன்னா என்ன ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல புதிய உறவுகளை நான் பார்த்ததுல எனக்கு ஒரு மிக சந்தோஷமா இருக்கிறது. முதலாவது நான் என்னுடைய லைஃப்பை குறித்து கொஞ்சம் விட்னஸை குறித்து நான் முதல்ல ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா 90%க்கு மேல எல்லாரும் யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு கூட்டம் யாரோ ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சினிஃபீல்ட்ல யார் பெரிய ஹீரோஸ், ஹீரோயின்ஸ் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ஃபீல்ட்ல யார் பெரிய ஆட்களா இருக்கிறவங்க அந்த செலிபிரிட்டிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நிறைய சதவீத பீப்புள் இருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு பெரிய பாப்புலர் ஸ்டாரோட ஒரு போட்டோ நின்று எடுத்துட்டா வாழ்நாள் ஃபுல்லா சொல்லிடுவாங்க. நான் அஜித் குமாரோட நின்று போட்டோ எடுத்தேன் தெரியுமா, அஜித் குமாரோட விஜயோட நின்று போட்டோ எடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் லாங் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா நினைக்கிற காலகட்டம் இப்போ இல்லையா? இன்னொரு கூட்டம் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு டெண்டுல்கர், டோனி, இப்பேற்பட்ட செலிபிரிட்டிஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஒரு டோனி இங்க திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வராரு, டோனியோட போய் நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டா அந்த வாலிப பையனை வாழ்நாள் ஃபுல்லா யாரும் கைது முடியாது. ஏன்? நான் டோனியோட நின்று நான் போட்டோ எடுத்திருக்கேன். புரியுதா? அந்த அளவுக்கு இந்த உலகமே ஃபுல்லா எல்லாம் செலிபிரிட்டிஸ் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா செலிபிரிட்டிஸ்க்கு மீனிங் தெரியாம என்ன நம்ம ஓடுறோம், யார் யாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு கூட்டம் அப்படியே பாடிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய கிரேட் மியூசிஷியன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல 98%க்கு மேல இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய ஃபாலோயர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா மில்லியன்ஸ்ல இருக்கும், நிறைய மில்லியன்ஸ்ல இருக்கும். ஒவ்வொரு பிளேயரை பார்த்தோம்னா, ஒவ்வொரு சினிமா ஸ்டாரை பார்த்தோம் அப்படின்னா, அது ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமான மில்லியன்ஸ்ல ஃபாலோயர்ஸ் இருந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே. ஓகேவா? இப்படிதான் மனுஷங்க நாமெல்லாம் இப்படிதான் எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கோம். ஆனா கடவுள் யாரை தெரியுமா ஃபாலோ பண்றாரு? அதுதான் நம்ம பார்க்கணும். உண்மையான அந்த தெய்வீக அன்பு யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல யாரு ரொம்ப வீக்கா இருக்காங்க, யார் ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க, யாரெல்லாம் இந்த உலகம் ஒண்ணுத்துக்குமே கையால் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓரங்கட்டி வச்சிருக்கு, யாரையெல்லாம் மதிக்காம தள்ளப்பட்டு வச்சிருக்கு, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, இப்பேற்பட்ட ஆட்களை தான் கடவுள் ஃபாலோ பண்றதா. அப்ப மனுஷங்களுடைய ஃபாலோக்கும் கடவுளுடைய ஃபாலோக்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை? என்ன அப்படிதான் கடவுள் ஃபாலோ பண்ண. நான் பிறந்தது தேவனை அறியாத ஒரு குடும்பத்தை, அதான் சேலம் தான் என்னுடைய பிறந்த ஊர். அங்க சின்ன ஒரு 4-5 வயசுல இருந்தே எனக்கு பிட்ஸ் வரும், எபிலெப்சின்னு சொல்லுவாங்க. நல்லா பேசிட்டே இருப்பேன், சடனா பிட்ஸ் கீழே விழுந்துருவேன், கை கால் எல்லாம் அப்படியே இழுத்துரும், கண்ணெல்லாம் சருகி வாயெல்லாம் அப்படியே நுரத்தள்ளிரும். சில நிமிஷங்கள் எனக்கு சுய நினைவு இருக்காது, கான்சியஸ் இருக்காது, சில நிமிஷங்கள் ஆகும். எனக்கு அப்புறமா மயக்கம் தெளிஞ்சு கொஞ்சம் ஏதோ சூடா குடிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கான்சியஸே வரும். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான நிலையில இருந்தேன். என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே படிப்பறிவு இல்லாதவங்க. எங்க அப்பா ஒரு தனியார் மில்ல தான் சேலத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். 2 பேருமே 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னை கூட்டிட்டு போய் ஒரு மசூதி கூட்டிட்டு போய் ஒரு மந்திரம் செஞ்சு கையில ஒரு தாயத்தை மட்டும் கட்டி விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். பட் எனக்கு அப்பப்போ ஃபிட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. எங்க சித்தி நர்ஸ், அவங்க சித்தி வீட்டுக்கு ஒரு தடவை நாங்கள் வெக்கேஷனுக்கு நான் போறேன், ஸ்கூல் வெக்கேஷனுக்கு போறப்போ எங்க சித்தி வீட்லயே நான் ஃபிட்ஸ் விழுந்துட்டேன். அப்பதான் எங்க சித்தி பிடிச்சி என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் திட்டினாங்க, என்ன இந்த 20வது நூற்றாண்டுல பிள்ளையை இப்படி விட்டுட்டு இருக்கீங்களே, நீங்க முதல்ல அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அப்ப என்னோட சித்தப்பா சேலம் ஜிஹெச்ல கிளர்க், அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன அங்க போய் சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போனாரு. அங்க எல்லாமே எனக்கு எடுத்த உடனே டேப்லெட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனா என்ன அப்படின்னா, எதனால எனக்கு அந்த ஃபிட்ஸ் வருது அப்படிங்கறத டயக்னைஸ் பண்ணவே இல்லை. பட் இம்மீடியட்டா மெடிசனை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா 3 வேளைக்கும் தூக்க மாத்திரை. அப்ப அந்த டாக்டர் சொன்னாரு எங்க அப்பா மட்டும், இந்த பிள்ளையால மத்தவங்கள மாதிரி நார்மலா நல்லா படிக்க முடியாது, நல்லா ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, அதனால சும்மா பேருக்கு ஸ்கூலுக்கு அனுப்புங்க, நாளைக்கு அவ வயசுக்கு கொஞ்சம் பெரியவள் ஆயிட்டா அப்படின்னா, இது குணமாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு 3 வேளையும் தூக்க மாத்திரை தான். நான் சேலம் சென்ட் மேரிஸ் தான் நான் படிச்ச ஸ்கூல். அப்போ எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல HMT இந்த மாதிரி பிள்ளைக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி ஸ்கூல்ல உட்காந்து படிப்பான்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஆனா காட்ஸ் கிரேஸ், நான் படிக்கிறப்பயே ஸ்கூல்ல எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருப்பேன். அதனால எங்க HM எக்காரணத்து கொண்டும் அவளோட படிப்பை நாங்க நிறுத்துறதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம்.
உங்க வீட்டுல இருந்து அவளை கூட்டிட்டு வந்து ஸ்கூலுக்கு மறுபடியும் உங்க வீட்டுல வந்து விடுற வரைக்கும் அந்த ரூட்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் வந்து நாங்க கூட வர சொல்றோம், போக சொல்றோம். அவ எப்போ முழிச்சிட்டு இருக்க முடியுதோ அப்ப மட்டும் அவ கிளாஸ் அட்டன் பண்ணா போதும். மற்ற டைம் அவ போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல எனக்கு கடைசி ரோல ஒரு பெஞ்ச் எனக்கு எப்பவுமே ஃப்ரீயா இருக்கும். எனக்கு தூக்கம் வரப்பெல்லாம் போய் அந்த பெஞ்சில் போய் நான் படுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 periods காலையில் அட்டன் பண்ணுவேன். ஆஃப்டர் பிரேக் என்ன பண்ணுவேன், தூங்கிடுவேன். லஞ்ச் டைம் என்னை எழுப்புவாங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த 2 period வேக வேகமா நடத்துனதெல்லாம் எழுதிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் 2 periods மறுபடியும் ஆஃப்டர் லஞ்ச் அட்டன் பண்ணுவேன். 3rd period போய் என் படுத்து தூங்கிடுவேன். மறுபடியும் என்னை எழுப்பி ஸ்கூல் கூட்டிட்டு போவாங்க. இப்படிதான் என்னோட ஸ்கூல் லைஃப் இருந்தது. ஆனா 2 டைம் என்ன பண்ணினேன், இது என்னடா வாழ்க்கை. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு வெறி என்ன அப்படின்னா, நம்ம லேடியா இருந்தாலும் ஒரு பொண்ணா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி என் மனசுல இருந்தது. ஆனா இந்த டாக்டர் இப்படி சொன்ன உடனே, எங்க அப்பா அம்மாட்ட சொன்ன உடனே என் மனசு வந்து ரொம்ப அப்படியே வெக்ஸ் ஆயிடுச்சு. என்னடா மத்தவங்கள மாதிரி நம்மளால உழைக்க முடியாதுங்கிறாரு, ஸ்ட்ரெயின் பண்ண முடியாதுங்கிறாரு. அப்ப நம்ம என்ன வாழ்க்கை இது, நம்ம எதையுமே சாதிக்க முடியாதுன்னா நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எங்க எப்பவுமே என் கையில ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல்ல போய் சாப்பிட்றதுக்காக வேண்டி கொடுத்து வச்சிருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், 2 தடவை அந்த மாதிரி அந்த ஸ்லீப்பிங் டோஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து சாப்பிட்டு ஆனா அது காட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. நம்ம எப்ப தெரியுமா பிளான் போடுவோம் நம்ம பிள்ளைங்களை குறிச்சு, எப்போ வந்து தாய் வந்து கன்சீவ் ஆகுறாங்களோ, கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளான் பண்றோம். சரி இந்த குழந்தை பிறந்தா, இப்ப எல்லாம் குழந்தை நம்ம காலத்துல எல்லாம் நம்ம அப்பா அம்மா எல்லாம் குழந்தை பிறந்து நம்ம 6 வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஸ்கூல்ல போடணுங்கிறதெல்லாம் 5 வயசு அப்பதான் யோசிச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, கன்சீவ் ஆன உடனே எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெனரேஷன் அட்வான்சஸ். ஓகேவா? இப்ப ஸ்கூல் ஐயோ இப்பவே அட்மிஷன் போட்டாதான் உண்டுன்னு சொல்லிட்டு குழந்தை வந்து கன்சீவ் ஆன உடனே என்ன பண்ணிடுறாங்க, பெஸ்ட் ஸ்கூல் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்பயே போய் அட்மிஷன் போடுற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா? ஆனா காட் வந்து தாயோடைய கற்பத்துல நம்ம ஒரு சின்ன புள்ளியா உருவாக ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியே நம்மளை குறிச்சு பிளான் போட்டுறாரு. அந்த பிளான் தான் இங்க எக்ஸிக்யூட் ஆகுமே தவிர இதுக்கு முன்னாடி நான் போகணும்னு நினைச்சாலும் போகலாம் முடியாது. நான் இங்க என்னென்ன பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்கோ அந்த பிளான் நிறைவேறியே தீரும். அதை அவர் செஞ்சே தீர்வார். நாம அதுக்குள்ள நம்ம காலத்தை நம்ம முடிக்கணும்னு நினைச்சாலும் முடிக்க முடியாது. 2 தடவையும் நான் அப்படி ஸ்லீப்பிங் டோஸ் சாப்பிட்டேன். 2-3 நாள் அப்படியே மயக்க நிலையிலே இருந்தேன். அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி பொழைச்சிட்டேன். காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் டீச்சர் வந்து எல்லாருமே நல்லா எனக்கு கர்த்தருடைய கிருபையில நல்ல அன்பு காட்டி என்னை கொண்டு போனாங்க. அந்த ஸ்கூல்ல என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அதே மாதிரிதான் 10th பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுல போயிட்டு அம்மாட்ட நின்று கிச்சன்ல பேசிட்டு இருக்கவே ஃபிட்ஸ் வந்து விழுந்துட்டு அடுத்த நாள் எனக்கு சயின்ஸ் எக்ஸாம். ஒண்ணுமே படிக்கல. எனக்கு டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில எங்க அம்மா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க ஹெச்எம் ரூமுக்கு போறேன். அந்த கடைசி நேரத்துல எல்லாம் அந்த பப்ளிக் எக்ஸாம் அப்ப ஸ்கூல்ல ஒரு சத்தம் கேட்கு பாத்தீங்களா, அந்த கடைசி நேரத்துல எல்லாம் உருட்டுற சத்தமே பெருசா இருக்கும். தபதபதபதமன்னு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஸ்கூலுக்குள்ள போன உடனே எனக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் படிக்கிற சத்தத்தை கேட்ட உடனே நாள்ல இருந்து புக்கே ஒண்ணு தொடாம நான் வந்திருக்கேன் எக்ஸாமுக்கு. என்னை இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சுட்டாங்க. அழுக ஆரம்பிச்சிட்டேங்க. ஹெச்எம் பார்த்த உடனே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஹெச்எம் நான் ஒண்ணுமே படிக்கல மதர், நான் அப்படியே போயிட்டு என்னை இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சுட்டாங்க. இப்ப காலையில என்னை எழுப்பி என்னை ரெடி பண்ணி கூட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் படிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹெச்எம்கிட்ட சொன்னேன். அப்போ எங்க மதர் சொன்னாங்க, எக்ஸாம் நீ எழுத போறது இல்லை, ஆண்டவரும் கூட இருந்து எக்ஸாம் எழுத வைப்பார், நீ தைரியமா போன்னு சொல்லிட்டு எனக்காக ப்ரே பண்ணி என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. கடைசியில பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அப்ப 400க்கு மேல மார்க் எடுத்து ஸ்டேட் லெவல் நான் மெரிட் ரேங்க் ஹோல்டர். ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா டாப் 50 ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு என்ன படிப்பு வேணாலும் படிக்கலாம், மெரிட் ஸ்காலர்ஷிப் உண்டு. ஸோ அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்படியா ஆண்டவர் எனக்கு தயவு பாராட்டினார். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்காக ப்ரே பண்ண எங்க மதரே அந்த மார்க் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன அப்படின்னா அந்த சயின்ஸ்லயும் வந்து நான் வந்து ஸ்கூல்ல வந்து செகண்ட் மார்க் 94, புக்கே தொடல 94 மார்க் வாங்கியிருந்தேன். அம்மா நீ ஏனோ நீ பாஸ் ஆயிடுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ வந்து ஸ்கூல் லெவல்ல வந்து செகண்ட் ரேங்க் வாங்குவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மாதிரி மார்க் எடுத்து காட்ஸ் கிரேஸ் இன்ஜினியரிங் கிடைச்சு சேலம் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சு அதுக்கப்புறம் நான் 89ல முடிச்சேன். 90ல இபில அசிஸ்டன்ட் இன்ஜினியரா ஜாயின் பண்ணினேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எனக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை பார்க்க போனேன். நான் ஏஐயா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவரு நம்பவே இல்லை. நீ மத்த மாதிரி உன்னால ஒண்ணுமே படிக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன், நீ படிச்சு நீ ஒரு பெரிய இன்ஜினியரே, நீ ஒரு கெசட் ரேங்க்ல இருக்கிற அப்படிங்கறது என்னால நம்பவே முடியலையே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதுதான் காட்ஸ் லவ்.
இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா மனுஷங்க வந்து சயின்ஸை நம்புவாங்க. ஏன்னா சயின்ஸுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. சர்டன் லிமிடேஷன்ஸ் இந்த சயின்ஸ், இந்த வேர்ல்ட் சயின்ஸுக்கு இருக்கு. அதை மீறி ஒன்றும் நடக்காது. ஆனா காட்ஸ் லவ் வந்து கேன் டூ மிராக்கிள்ஸ் பியாண்ட் தட். அந்த லிமிட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தேவனோட அன்புனால அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். மனுஷன் எதெல்லாம் முடியாதுன்னு சொல்றானோ அதையெல்லாம் ஆண்டவருடைய அன்புனால செய்ய முடியும். அதை தான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அப்படித்தான் அவர் என்னுடைய லைஃப்ல செஞ்சுக்கிட்டு வந்தார். இதெல்லாம் முடியாதுன்னு டாக்டர் சொன்னார். ஆனா எங்க குடும்பத்திலே வேற யாரும், எங்க அப்பாவோட செயலையும் சரி, எங்க அம்மாவோட செயலையும் வேற யாரும் இவ்வளவு படிக்கல. கத்தர் என்னதான் BMBA படிக்க வச்சார். அல்லேலூயா. அவ்வளவு அன்பாக ஆண்டவர் வந்து உயரத்திற்கு கொண்டு போனார். டிபார்ட்மெண்ட்ல என்ட்ரி ஆன. ஆனாலும் என்னோட வாழ்க்கையில ஒரு விரக்தி. நான் நினைச்ச மாதிரி ஒரு லைஃப் செட்டில் ஆகல. மேரேஜ் லைஃப் எனக்கு செட்டில் ஆகல. மறுபடியும் தேர்ட் அட்டெம்ப்ட் நான் வந்து சூசைடுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த தடவை என் மனசு யோசிக்குது, 2 தடவை நம்ம தப்பிச்சிட்டோம், இந்த 3ஆவதோட நான் செத்தே தீரணும். ஆனா எங்க அப்பா அம்மா பிரச்சனை வராம சாகணும், ஆனா இன்ஸ்டன்டா சாகணும். எப்படி செத்தா கரெக்டா இன்ஸ்டன்டா சாகலாம் இப்படின்னு சொல்லிட்டு சாகிறத குறிச்சு நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாரும் பொழைக்கிறதுக்கு தான் இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை சயின்டிஸ்ட் பொழைக்க வைக்கிறதுக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா வேக்சின் கண்டுபிடிக்கலாமா, இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கலாமா, அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கலாமா. எனக்கு 2 தடவை அட்டெம்ப்ட் ஃபெயில்யூர் ஆனதுனால 3ஆவது அட்டெம்ப்ட் நான் சக்சஸ் ஆகிறதுக்காக நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். எதை சாப்பிட்டா எப்படி எவ்வளவு நேரத்துல சாவும், கரெக்டா செத்துறணும், இந்த தடவை நான் எஸ்கேப் ஆகக்கூடாது, பொழைக்க கூடாது அப்படின்னு நான் சாவை குறிச்சு நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த டைம்ல என்னோட ஆபீஸ்க்கு ஒருத்தர் வந்தார். எப்பவுமே நான் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சதுனால இந்த மாதிரி கொஞ்சம் சர்வீஸ், இந்த மாதிரி மினிஸ்ட்ரிக்கெல்லாம் நான் மந்த்லி ஆஃபரிங் கொடுக்கறது உண்டு. அப்படி அவர் ஒரு முறை வரும் பொழுது நான் அந்த தடவை ரொம்ப விரக்தியில இருக்கேன். பட் நான் வெளியே யாருக்குன்னே சொல்லலை. அவர் வந்த உடனே ஆஃபீஸ்க்கு வந்தாரு. வந்துட்டு என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க சாகணும்னு நினைக்கிறீங்களா சிஸ்டர் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் நினைச்சதே யாருக்குமே சொல்லலையே, இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு. நீங்க சாகணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்புறம் அவர் சொன்னாரு, நீங்க இவ்வளவு நாளா நீங்க மனுஷனை நம்பி வாழ்ந்தீங்க, நீங்க இனிமே ஆண்டவரை நம்பி நீங்க ஒரு புதிய லைஃபை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்காக ஒரு டம்ளர் வாட்டரை எடுத்து ப்ரே பண்ணி எனக்கு பிளஸ் பண்ணி எனக்கு கொடுத்தார். இந்த தண்ணி நீங்க குடிங்க, இன்னையிலிருந்து உங்க லைஃப் ஆண்டவருக்காக நீங்க நினைச்சு வாழ ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த தண்ணியை குடிச்சேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவு வந்து சரீரத்துல ஒரு பலவீனம்னா அப்படி ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தை நிமித்தம் தான் என்னடா லைஃப் லாங் மாத்திரையாவே ஓடிட்டு இருக்கு, நம்ம லைஃபை முடிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தது. அந்த தண்ணியை குடிச்ச உடனே நான் 1/2 மணி நேரத்துல எனக்கு ரொம்ப அப்படி ஒரு ஹீலிங், அப்படி ஒரு சந்தோஷமும் கூட. அப்புறம் வீட்டுக்கு போன உடனே சென்ட் மேரி ஸ்கூல்ல படிச்சதுனால எங்களுக்கு எப்பவுமே இந்த பாட்டெல்லாம் நாங்க பாடுவோம் அங்க பிரேயர்லாம். ஆனா அப்ப பாடினப்ப எனக்கு அதோட அர்த்தமெல்லாம் ஒன்றும் புரியாது. அப்படியே ஒரு 1000தோட 1 நானும் 1001 பாடியிருக்கேன். அதே மாதிரி நியூ டெஸ்டிமனி கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு வசனம் டெய்லி நாங்க படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தலைவணி கடியில பைபிளை வச்சுட்டா எதுவும் கிட்ட பேய் பிசாஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தலையணி கடியில நாங்களாம் பைபிளை வச்சுட்டு தூங்குவோம். அந்த மாதிரிலாம் தூங்க. அந்த பைபிள் வந்து ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோடனே தூக்கி மேல போட்டேன், வேண்டாத புக்கோட போட்டேன். இப்போ வந்து அவர் சொன்ன உடனே நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போயிட்டு அந்த மறுபடியும் அந்த வேண்டாத புக்கோட இருந்த அந்த நியூ டெஸ்டிமனி எடுத்து வச்சுட்டு அப்படியே மனசுல என் லைஃப்ல என்னென்ன நடந்ததுன்னு அப்படின்னு எல்லாத்தையும் ரீகால், சினிமாலாம் வரும் பார்த்தீங்களா, ஒரு ஃபிளாஷ்பேக், அந்த மாதிரி நான் என் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் ஒரு ஃபிளாஷ்பேக் போட்டு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணீர் வருது. இவ்வளவு பெரிய காலகட்டங்கள், நம்ம சரீரத்தில் இவ்வளவு பலவீனம், இதுக்கு மத்தியில் நம்ம இப்படிலாம் படிச்சிருக்கோம், ஒரு கெசட்டட் ரேங்க்ல இன்னைக்கு ஒரு ஜாப்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் நான் யோசிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கேன். அப்போ என் மனசுல இருந்து ஒரு சத்தம், ஒரு மெல்லிய சத்தம், என்னை கூப்பிடுற சத்தம், என் மகளே அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுற சத்தம் மட்டும்தான் கிடைச்சது. அப்படியே நான் உடஞ்சி ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். எங்கிருந்து என்ன அழுகே வருது. அந்த வந்து அந்த சந்தோஷம் வந்து எனக்கு வந்து அழுகை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எப்படி எனக்கு ப்ரே பண்றதுன்னு எனக்கு தெரியாது. ஒண்ணுதான் சொன்னேன், அப்பான்னு தான் கூப்பிட்டேன். அப்பா, நான் இவ்வளோ நாளா நான் எதுக்கு வாழ்றேன், என் வாழ்க்கையோட அர்த்தம் எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில் நான் ரொம்ப விரக்தி அடைஞ்சு இவ்வளவு நாளா நான் சாகணுங்கிறதுக்காக நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இனி என்னோட லைஃப்பை நான் உமக்காக நான் சப்மிட் பண்றேன், நீங்க உங்களுடைய இஷ்டப்படி என்னை நடத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நான் ப்ரேயர் பண்ணி 94ல நான் ப்ரே பண்ணி சப்மிட் பண்ணேன். அன்னையிலேருந்து ஆண்டவருக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் ஒரு பக்கம் மேரேஜ் ஆச்சு, எனக்கு குழந்தைங்க பிறந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட சன்னு பிறந்து ஒரு ஃபியூ மந்த்ஸில் உடனே ஃபிட்ஸ் வந்தது. என்னோட டாக்டர் பிறந்து 2வது நாள் எனக்கு ஃபிட்ஸ் வந்தது. ஆனால் எல்லா டாக்டர்ஸும் திரும்ப திரும்ப என்னோட ஹார்ட்டை பார்த்துட்டே இருந்தாங்க. ஈவன் சென்ட் ஜான்ஸ்ல என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்கேயும் ராங் டயக்னோசிஸ் தான். எல்லாரும் ராங் டயக்னோசிஸ்லேயே போய்கிட்டு இருக்காங்க. யாரும் எக்ஸாக்டா என்ன காரணத்தினால எனக்கு ஃபிட்ஸ் வருதுங்கிறது ஒருத்தருமே கரெக்டாக கண்டுபிடிக்கல. இப்படியே வருஷங்கள் உருண்டோடிட்டு இருக்கு. ஆனா என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு சுகர் ரொம்ப லோவாகுது,
60க்கு கீழே போகுது, ஏன் நீங்க நல்லா சாப்பிட்றீங்க சுகர் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. எப்பவுமே சாக்லேட் இல்லைன்னா குளுக்கோஸ் ஏதோ ஒன்று சக்கரை கையில வச்சிருங்க, உங்களுக்கு கிடினஸ் வரப்போ உடனடியா சர்க்கரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு 2008ல ஒரு நாள் எனக்கு வீட்டில் இருக்கிறேன், எனக்கு அப்படியே கிடினஸ் வருது. சர்க்கரை எடுத்து என்னோட டாக்டர் கொடுக்குறா. சின்ன வயசு, அப்போ என்னோட டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிறா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை எல்கேஜி படிச்சுட்டு இருக்கிறா. என் பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். அவங்க 2 பேருக்கும் வந்து நான் ஒரு ஒரு சின்ன பேப்பர்ல வந்து நான் ஒரு ஃபோன் நம்பர்ஸ்லாம் எழுதி கொடுத்துருந்தேன். அம்மா எப்போச்சும் தூங்கிட்டு இருக்கிறப்போ சடனா கத்தர் என்கிட்ட இங்க இருந்து உலகத்துல விட்டு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, நீங்க மூக்கு கிட்ட வந்து விரல வச்சு பாருங்க. அம்மா கிட்ட இருந்து மூச்சு வரல அப்படின்னா அம்மா நான் இறந்துட்டேன்னு அர்த்தம். அப்ப நீங்க யார் யாரை கூப்பிட்டு தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபோன் நம்பர்ஸ் அந்த ஏஜ்ல அவங்க கையில கொடுத்துருந்தேன். கொடுத்து அவங்க கையில வச்சிருந்தேன். இம்மீடியட்டா இவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பல நாட்கள் நான் நினைச்சு மனசுக்குள்ள அழுது உண்டு. நம்ம ஒரு கால் ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில இருந்து எடுத்துட்டாருன்னா இந்த சின்ன பிள்ளைங்க யாரு பார்த்துப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன நடக்கும், யாரு இவங்களை கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்லாம் நினைச்சு நான் அழுத நாட்கள்லாம் உண்டு. ஆனா என்னோட வேதனை நான் வேற யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா டாக்டர்ஸ் யாரும் கரெக்டா கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. 2008ல இதே மாதிரி ஒரு நாள் ஏர்லி மார்னிங் எனக்கு அதே மாதிரி கிடினஸ் வருது. உடனே டாக்டர் சர்க்கரை கொண்டு கொடுக்குறா. நான் சாப்பிட்றேன், தண்ணி குடிக்கிறேன். அப்படியே எல்லாம் லைட்டு அந்த பில்டிங் ஃபுல்லா என் தலைக்கு மேலே வேகமா சுத்துது. உடனே என்னை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க போன உடனேவும் எனக்கு சுகர் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி சுத்திட்டு இருந்தது, இப்ப மேலையும் கீழையும் ஆடுற மாதிரி தெரியுது லைட்டு. உடனே அவர் சொல்லிட்டாங்க உங்க கண்ணுல தான் பிரச்சனை அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்ல என் கண்ணு நல்லா தான் இருக்கு, இப்பதான் 2 வாரத்துக்கு முன்னாடி செக் பண்ணேன், எனக்கு கிளாஸ் எழுதி கொடுத்தாங்க, நான் கிளாஸ் போட்டிருக்கேன், அதனால அது எனக்கு கண்ணுல பிரச்சனை இல்லைங்க, நீங்க போங்க டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லி என்ன அனுப்புறாங்க. நானும் என்னோட அண்ணனும் கண்ணுட்டு போறோம். ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துட்டு எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்க, உங்க தலையில தான் பிரச்சனை, நீங்க இமீடியட்டா நியூரோ அர்ஜென்ட்டா பாருங்க. எகெயின் நாங்க சென்ட் ஜான்ஸ் போறோம். சென்ட் ஜான்ஸ் போனோட அன்னைக்கு இருந்த அந்த டாக்டர், நியூரோ டாக்டர் வந்து எல்லா ஹிஸ்டரி கேட்கிறாரு எப்படின்ட்டு. என்ன நான் அப்ப சொன்னேன், ஒரு பக்கம் எனக்கு அப்படியே ஹேமர் வச்சு அடிக்கிற மாதிரி வலிக்குது, ஒரு பக்கம் ஃபுல்லா பயங்கர பெயினா இருக்கு, என்னால சத்தம் போட்டு பேசக்கூட முடியல, சுடு தண்ணி குடிச்சா கொஞ்ச நேரம் வாய்ஸ் கொஞ்சம் அதிகமா கேட்குது, மறுபடியும் அது கொஞ்ச நேரத்துல வாய்ஸ் ரொம்ப லோ ஆயிடுது. எல்லாத்தையும் சொல்லி அவங்க எப்படி எனக்கு மயக்கம் வந்தது எல்லாத்தையும் கேட்ட உடனே எம்ஆர்ஐ அர்ஜென்ட்னு போட்டு கொடுத்தாங்க. எம்ஆர்ஐ எடுத்துட்டு ஈவினிங் ரிப்போர்ட் வருது. அப்ப ரிப்போர்ட் வந்த உடனே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்ன அப்படின்னா 4.5 சென்டிமீட்டர் அளவுக்கு பிரெயின் டியூமர். அப்புறம் அவர் சொல்றாரு இத்தனை வருஷமா, ஏன்னா அதே சென்ட் ஜான்ஸ்லயே ராங் டயக்னோசிஸ் தான் 3 வருஷமா. அவரு சொன்னாரு எப்படி இத்தனை வருஷமா ஒருத்தர் கூட உங்க தலையை பார்க்கணும்னு ஒருத்தருக்கு கூட தோணலையே, திரும்ப திரும்ப எல்லாரும் ஹார்ட்டையே பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க, ஒருத்தர் கூட உங்க தலையை பார்க்கலையே, ஆனா 4.5 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்துருச்சுமா, அதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிரெயின் அளவுக்கு வளர்ந்துருக்கு, இனி ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒன்லி சர்ஜரி தான் பண்ண முடியும், பட் எந்த ஒரு அஷூரன்ஸும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு கேரண்டியும் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பதான் அந்த இயர் தான் எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க 2008ல். சரி உடனே அவங்க வந்து சென்ட் ஜான்ஸ்ல இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க அப்பல்லோக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பெங்களூர் அப்பல்லோ கவரேஜ் இருக்குன்னு நாங்கள் அனுப்பிச்சாங்க. அவர் எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரு வீட்டை எப்படி இடிச்சிட்டு கட்டுவோமோ அதே மாதிரி உங்க தலையை நாங்கள் ரம்பம் போட்டு அப்படியே அறுத்து அப்படியே உள்ள அப்படியே லேயர் பை லேயரா பிரெயின் வரைக்கும் போய் அந்த கட்டி எடுத்துட்டு மறுபடியும் வீட்டை கட்டுற மாதிரி நாங்கள் அப்படியே தைச்சிட்டு வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் ஒண்ணுதான் சொன்னேன், இத்தனை வருஷமா என் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப இத்தனை வருஷமாவும் எது என்னை காப்பாத்திட்டு இருந்திருக்கு? தேவனோட அன்புதான் என்னை காப்பாத்திட்டு இருக்கு. அதே தேவன் உங்களோடயும் இருக்கிறார், என்னோடயும் இருக்கிறார், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்போ என்னோட ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போயிருக்கார். நானும் எங்க அண்ணனும் மட்டும்தான் சர்ஜரிக்கு நான் தனியா போறோம். நான் என்னை அட்மிட் பண்ணிட்டு எங்க அண்ணனையும் அனுப்பிச்சிட்டேன். நான் நீ போய் பசங்களை பார்த்துக்கோனா, நான் தனியாவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தனியா தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியல, நான் என்ன பேசுறேன்னு அவருக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார், நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க. இந்த இடத்துலதான் கம்ப்ளீட்டா வந்து ஒரு 3 ஹோல் போட்டு அப்படியே அறுத்து எடுத்து அப்படியே உள்ள போய் சர்ஜரி பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் சர்ஜரி நடந்தது. காட்ஸ் கிரேஸ், கர்த்தருடைய கிருபை, அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஆப்ரேஷன் தியேட்டர்லயே 100% ரெக்கவரி எனக்கு கிடைச்சது. ஆப்ரேஷன் தியேட்டர்லயே அவரை கண் விழிச்சு என்னை பார்க்க சொன்னாரு, என்னை பேச சொன்னாரு, கை கால் அசைக்க சொன்னாரு, எல்லாம் அசைச்சாச்சு. ஒரே நாள் மட்டும் என்னை ஐசியூல வந்து அப்சர்வேஷன்ல வச்சாங்க. ஐசியூல அப்சர்வேஷன்ல வச்சுட்டு இருக்கிறப்போ அங்க போய் நான் 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே நார்மல் டயட் பண்ணேன். என்னால பசி மட்டும் தாங்கவே முடியாது எப்பவுமே. அவருக்கு லிக்விட்லாம் கொடுத்து பார்த்தாரு, இதெல்லாம் எனக்கு தாங்க, தயவு செஞ்சு சாலிடா கொடுங்க அப்படின்னு. அவங்க சாப்பிட்றதுக்கு தைரியமா இருக்காங்கன்னா நீங்க கொடுத்துருங்கன்ட்டார் டாக்டர். உடனே ஒரு 4 இட்லி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டேன். 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு அடுத்த நாள் மார்னிங் எல்லாம் நானே ஏஞ்சி யூரின் போயிட்டேன். அப்பதான் ஒன்ன பார்த்தேன், அந்த ஐசியூல அப்பல்லோட ஐசியூல என்னோட லெஃப்ட் சைடு ஒரு பேஷண்ட், ஒரு யூத் வாலிப பையன்,
ரோடு ஆக்சிடென்ட், பைக்ல போறப்ப அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அந்த ஆக்சிடென்ட்ல அவனுக்கு இன்ஜுரி ஆகி அவன் கோமா ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட 1 மாசமா இருக்கான். என்னுடைய ரைட் சைட்ல இன்னொரு பேஷண்ட், அந்த ஐசியூலையும் ஒரு தனி ரூம், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ப்ரொடெக்டடா வச்சிருந்தாங்க. அவருக்கும் வந்து பிரெயின் டியூமர் சர்ஜரி. அவர் 2 மாசமா கோமா ஸ்டேஜ். ஒரு நம்பிக்கையில அந்த கோமா ஸ்டேஜ்லயும் அவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் லெஃப்ட் சைட்ல பாக்குறேன், அந்த ஈவினிங் என்ன வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 3 to 3:30 என்ன ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அங்க ஒரு 5 o'clock அப்படி இருக்கும். அந்த பையனை வந்து அவனுடைய அப்பா அம்மா எல்லாம் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்துட்டு அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, இப்படி கை தட்டுறாங்க, ஏதாச்சும் சத்தத்துக்கு அவன்கிட்ட இருந்து ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் இருக்கான்ட்டு. அவன் அப்படியே பென மாதிரி படுத்துட்டு இருக்கான். ஒரு சின்ன அசைவு கூட அவன்கிட்ட இல்ல. அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டு அவங்க அப்படியே அமைதியா போனப்போ என் மனசுல ஒண்ணுதான் தெரிஞ்சது. ஆண்டவர், இத்தனை வருஷமும் டாக்டருங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட அன்போட ஆழம் என்ன, அகலம் என்ன, நீளம் என்ன, உயரம் என்ன, இதை நான் அனுபவிக்கணும்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அதனாலதான் எல்லா டாக்டர்ஸோட கண்ணையும் நீங்க மறைச்சிட்டீங்க, கண்டுபிடிக்காத முடிக்கு. இப்போ நம்ம வேர்ல்ட்லயா நம்ம ஒரு டாக்டர்ஸ் ராங் டயக்னோஸ் பண்ணா இப்ப நம்ம கோவம் தான் வரும் இல்லையா? என்ன டாக்டருங்க இவங்கெல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? இத்தனை வருஷமா நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன், கரெக்டான காரணத்தை யாருமே கண்டுபிடிச்சு சொல்லேன். எனக்கு கொஞ்சம் கூட டாக்டர்ஸ் மேல கோவமே வரல. நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவங்களாம் கண்டுபிடிக்காம இருந்தது எவ்வளவு நல்லது. நான் இப்போ எவ்வளவு அந்த அன்போட ஆழத்தை நான் உணர்ந்திருக்கேன் தான் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆனா உங்க அன்பு கிடைச்ச ஒரே காரணத்தினால மட்டும்தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அது இல்லாம தானே அவங்க மரித்து போன பிணத்தை போல படுத்திருக்கிறாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுன்னு அழுதேன். அப்ப இனி நான் உமக்காக ஓட வேண்டிய தூரம் இருக்கு, இனி நான் உமக்காக ஓட வேண்டிய காரியங்கள் இருக்கு, அதுக்காக நீங்க என்னை எழுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு 5வது நாள்லாம் வீட்டுக்கு வந்துட்டு 3வது வாரம் டியூட்டிக்கும் ஜாயின் பண்ணிட்டு கர்த்தரோட கிருபையில தொடர்ந்து ஊழியம் செஞ்சு 94ல ஆண்டவர் எனக்கு மகளேன்னு கூப்பிட்டாரு. அந்த நாள்ல இருந்து 2 மாசத்துல இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்ய கர்த்தருக்கு கிருபை பாராட்டினார். ஊழியக்காரங்க மத்தியில, விசுவாசிங்க மத்தியில, எல்லா சபைகளுக்கும் சென்று தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். 30 வருஷம் முடிஞ்சவொடனே டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிடணும்னு ஆல்ரெடி தீர்மானிச்சிட்டேன். ஏன்னா இபி வந்து 24 மணி நேரம் ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு தெரியும். எப்ப என்ன பிரச்சனாலும் அப்படியே பிள்ளைங்களெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு ஓடணும். அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, பசியோட இருங்க, ஒன்றும் கண்டுக்கவே முடியாது. பாவம் அவங்க நம்ம பிறத்துட்டு நல்ல சாப்பாடு கூட இல்லாம அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்படியே போட்டுட்டு ஓடணும். அப்படியே டிசைட் பண்ண 30 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடாது, வெளியே ஓடினோன்னு. அதே மாதிரி May 21 விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். கர்த்தருடைய கிருபையில கர்த்தர் ஒரு முறை எனக்கு 2015 பேசினார். ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற மக்களுடைய ரட்சிப்புக்காக எவ்வளவு பெரிய சிலுவை சுமந்தார். ஆனா என் ஜனம் இன்னைக்கு மத்தவங்களுடைய ரட்சிப்புக்காக, மத்தவங்களுக்கு தெய்வ அன்பு கிடைக்கணுங்கிறதுக்காக யாரும் சிலுவை சுமக்க மாட்டேங்கிறாங்களே, யாரும் நன்மை செய்ய ஓட மாட்டேங்கிறாங்களேன்னு அந்த பாரத்தை கொடுத்து கிறிஸ்தவனே உன் சிலுவை எங்கே அப்படிங்கிற ஒரு புக்கு எழுதும்படியாக கிருபை பாராட்டினார். அந்த புக்கு 2016 வெளியிடும்படியாக உதவி செஞ்சார். அதுக்கப்புறமா வந்து கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படிங்கிற ஒரு ஆடியோ சிடியும் ரிலீஸ் பண்ணும்படியாக உதவி செஞ்சார். இப்போ அதுக்கப்புறம் 2018 இருந்து mercyspeeches.com யூடியூப் சேனல்ல வந்து எல்லா மெசேஜஸ், சர்ச்சில் கொடுக்குற எல்லா மெசேஜஸும் அதுல போடும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். அந்த சேனல் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய கிருபையில மகனும் மகளும், மகன் படிச்சு முடிச்சுட்டான், டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் முடிச்சுட்டு அவன் போட்டோஷூட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான், அந்த லைன்ல போயிட்டான். டாட்டர் சேலம் சோனால பிடெக் ஐடி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. கர்த்தர் வந்து கணவரை கொடுத்த கணவர் அவருடைய சித்தத்தின்படி எடுத்துக்கொண்டார். ஸோ நானும் என்னுடைய பிள்ளைகளுமாக ஒசூர்ல இருந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையை குறித்து பார்ப்போம். கர்த்தரிடத்திலிருந்து நம்ம நான் என்ன வாழ்க்கை குறித்து கற்றுக்கொண்ட பாடங்கள் சிலவற்றை உங்களோட நான் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு இந்த வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்காம தான் நம்ம வாழ்க்கைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறோங்கிறது தான் வேதனையான விஷயம். முதலாவது ஒரு விஷயம், நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கறத நம்ம தெரியணும். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த உலகம் தான் பர்மனன்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். முதல்ல அது தப்பு. ஒரு தாயோட கற்பத்துல ஒரு புள்ளியா உண்டாகும் பொழுது, ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சேரும் பொழுது சரீரம் தான் அங்க உண்டாகும். ஆனா அந்த சரீரத்திற்கு அழிவு. ஆனா அழிவே இல்லாத ஆன்மாவும் ஆவியும் ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது. அதனால முதல்ல நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். அது நமக்கு தெரியல. நம்ம இந்த உலகத்துல ஒரு அம்மாவுடைய கற்பத்துல பிறந்ததுனால இந்த உலகம் பர்மனன்ட் நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது தப்பு. இந்த உலகம் டெம்பரரி. ஒரு நாள் இந்த உலகம் அக்கினிக்கு இரையா போகுது. இப்பவே இந்த குளோபல் வார்மிங்ல அக்கினியோட வேலை ஆரம்பிச்சிருச்சு, புரியுதுங்களா? இப்ப சமீபமா இந்த 3-4 வருஷத்துல
வெப்ப அலைகளுடைய தாக்கத்தினால இந்த உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. பர்டிகுலரா நம்மளுடைய இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில இந்த சமீபமா 10 வருஷமா வெப்ப அலைகள்னால எத்தனை பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் மரித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த வெப்பத்தின் அளவு இனிமே கூடிக்கொண்டேதான் போகுது. ஒரு நாள் இந்த பூமியே அக்கினிக்கு தான் இரையாக போகுது. ஸோ இந்த உலகம் டெம்பரவரிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையும் இந்த பூமியில டெம்பரரிங்கிறது புரியும். ஸோ எங்க இருந்து என்னுடைய ஆன்மாவும் ஆவியும் வந்திருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்றது, முக்தி அடையிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய லட்சியமா இருக்கணும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் ஓடுறோம் எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அழிஞ்சு போற விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு ஓடுறோம்? இன்னைக்கு நாம ஓடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு காலத்துல நம்ம மனசு என்ன நினைக்குது, ஒரு காலத்துல நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. ஒரு காலத்துல என்ன படிக்க வைக்க கூட ஆள் இல்லாம இருந்தாங்க. கஷ்டப்பட்டு நான் உழைச்சு சம்பாதிச்சு நான் முன்னுக்கு வந்தேன். நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது. என் பிள்ளைங்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும். சில விஷயங்கள்லாம் என் லைஃப்ல நான் சாப்பிட முடியாம இருந்திருப்போம், விளையாட முடியாம இருந்திருப்போம், நிறைய வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரமும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு அப்படி சேர்த்து வைக்கணும், இப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்ம ஒன்னும் மறந்துட்டோம். என்ன அப்படின்னா, ஒரு நாள் நம்ம இந்த பூமியை விட்டு பிரியும் பொழுது, நம்மளோட லைஃப் இந்த பூமியில முடியும் பொழுது இந்த சோல் என்ன ஆகுங்கிறது மட்டும் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். மண்ணுக்கு போயிடும் அந்த உடம்பு. அது ஒண்ணு புதைப்பாங்க, இல்லைன்னா எரிப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய வழக்கத்தின்படி ஏதோ ஒரு வகையில இந்த சரீரத்தினுடைய காரியத்தை முடிச்சிடுறாங்க. ஆனா அந்த மரணம்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அழிவில்லாத அந்த ஆன்மாவும் ஆவியும் இந்த சரீரத்திலிருந்து பிரியறதுக்கு தான் நம்ம மரணம்னு சொல்றோம். அப்போ இந்த அழிவில்லாத ஆன்மா எங்க போகுது, இந்த ஆவி எங்க போகும், இதோட முடிவு என்ன? இது போய் கடவுளோட்டு வந்துச்சே, இது மறுபடியும் போய் கடவுள்கிட்ட போய் சேரணுமா, இல்ல அழிஞ்சு போகணுமா? இத பத்தின யோசனையே இல்லாமத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு பர்பஸே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அழிஞ்சு போகிற இந்த உலகத்துல தான் நிறைய விஷயங்களை சேர்த்து வைக்க நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுல 2000 பேருடைய பிளாக் மணி சுவிட்சர்லாந்து பேங்க்ல $1 trillion இருக்கு. 2000 பேருடைய பிளாக் மணி மட்டும் $1 trillion. அப்ப பாத்துக்கோங்க, சொல்ல முடியல. அதுல கொஞ்சத்தை கொடுத்தா போதும், நம்ம இந்தியாவோட இன்னைக்கு இருக்கிற கடனையே நம்ம அடைச்சிடலாம். இன்னைக்கு இந்தியாவோட கடன் 6 லட்சம் கோடி. புரியுதுங்களா? இந்த 6 லட்சம் கோடியில அந்த பிளாக் மணி நமக்கு ஒரு 10% கிடைச்சாவே போதும், ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கடனையும் அடைச்சிடலாம். அந்த அளவுக்கு பிளாக் மணியை கொண்டு போய் அங்க வச்சிருக்கிறாங்க. அந்த தேசம் இன்னைக்கு யாரால செழிப்பா இருக்கு தெரியுங்களா? இந்தியன்ஸோட பிளாக் மணியினாலதான் செழிப்பாவே இருக்கு. இந்தியன்ஸோட பிளாக் மணியாலதான் செழிப்பா இருக்கு. எல்லாரும் என்ன நம்பிக்கையில போய் பிளாக் மணி போய் அங்க கொட்டி வைக்கிறோம்? இந்த வேர்ல்டு பர்மனன்ட் நினைச்சதுனால, இந்த உலகம் பர்மனன்ட் நினைச்சதுனால எல்லாரும் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு போயிட்டு பயங்கரமா சேர்த்து வச்சுட்டு உட்காந்துட்டு. ஆனா ஆமா, எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே போயிடும். ஒரு நாள் இந்த அக்னி இந்த பூமியே இரையாக போகும் பொழுது சுவிஸ் பேங்க்ல இருக்கிற பணம் மட்டும் எரியாம உட்காந்துட்டு இருக்க போகுது, அதுவும் எரிஞ்சுதான் போக போகுது. சோ வாழ்க்கையுடைய யதார்த்தங்களை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம சரியான வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருடைய மனசுல ஒரு குறை இருக்கும். என்னதான் நம்ம வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கட்டும், கடவுள் எவ்வளவோ நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகள் செஞ்சிருப்பார், ஆனாலும் யார்கிட்டயாச்சும் கேட்டு பாருங்களேன், சந்தோஷமா இருக்கீங்களாட்டா ஏதோ ஒரு குறைய சொல்லதான் செய்யும். இப்ப நீங்க சமீபமா ஒரு பயங்கரமான செலிபிரிட்டி வீட்டுல மேரேஜ், அம்பானி வீட்டுல மேரேஜ் நடந்துச்சு. புரியுதுங்களா? பல 1000 கோடி, கிட்டத்தட்ட அபிஷியலா சொன்னது 20,000 கோடி செலவு, கல்யாண செலவு. ஆனா உண்மையிலே எவ்வளவு நடந்துச்சுன்னு அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா அவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி நாள் அம்பானி ஒரு கண்ணீர் விட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 10,000 கோடி செலவு பண்ணி உலகமே இந்தியாவை நோக்கி பார்க்கும்படியாக நான் ஒரு கல்யாணத்தை ஆடம்பரமா என்னால செய்ய முடிஞ்சது. ஆனால் என்னுடைய மகனுடைய ஒரு நாள் ஆரோக்கியத்தை என்னால் இதுவரை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. அப்ப நம்ம நினைக்கிறோம், பிள்ளைங்களாம் இன்னைக்கு நினைப்பாங்க, பிறந்த அந்த கல்யாணத்தை பார்த்தவங்க பிறந்தா அம்பானிக்கு பையனா பிறக்கணும்டா.
பாக்குற யூத் எல்லாம் அப்படிதான் நினைப்பாங்க. பிறந்த அம்பானிக்கு பையனா நான் பிறக்கணும்டா. அம்பானியோட பையன் வாக்கிங் போனா முன்னாடி பின்னாடி அப்படியே கன்னை வச்சுட்டு போறாங்க செக்யூரிட்டி. பிறந்தா அப்படி பிறக்கணும்டா. நாமளும் வந்து பிறந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் பிள்ளையா? அப்படி இன்னைக்கு பிள்ளைங்க யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மீடியால போட்டு எல்லாத்தையும் பிரம்மாண்டமா காமிச்சிட்டாங்க. ஆனா அவரு கடைசி நாள்ல கண்ணீர் விடுறாரு. ஒரு நாள் கூட என் பையன் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கல, அதை என்னால இவ்வளவு கோடி பணத்தை கொடுத்து ஒரு நாள் கூட என்னால ஆரோக்கியமா சந்தோஷமா அவனை வச்சுக்க என்னால முடியல. அந்த ஆரோக்கியத்தை என்னால் விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், குறைவில்லாத மனிதர்கள் கிடையாது. நிச்சயமா எல்லாரையுமே கேட்டு பாருங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், யாராவும் இருக்கலாம், ஒரு குறை இருக்கும். ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன ஒரு வெற்றிடம், ஏதோ ஒரு குறை இருக்கும். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை ஏன் குறை இருக்கு நம்ம லைஃப்ல அப்படின்னு நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. ஏன் தெரியுங்களா? குறையே இல்லாம 100% ஏதாச்சும் ஒரு மனுஷன் பர்ஃபெக்டா இருந்தானா கடவுளை பத்தி யோசிக்கவே மாட்டான். யோசிப்போம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா யோசிக்க மாட்டோம். நம்ம நினைக்கிறது எல்லாமே பாசிட்டிவா, நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கையில நடந்துகிட்டே போயிட்டே இருக்கு, எல்லாமே ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கு, அருமையா போயிட்டே இருக்குங்கிறப்போ ஒரு நாள் கூட நம்ம கடவுளை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். கடவுள் தன்னை பற்றி இந்த மனுஷன் நினைச்சு பார்க்கணும்னா கொஞ்சம் குறைய வச்சுதான். இதுதான் லைஃபோட ஃபேக்ட். அந்த யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கணும். நான் கடவுளை தேடணும், கடவுளோட வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த கடவுளோட வழியில அன்பான வழியில நான் நடக்கணும். அதுக்காக தான் என் வாழ்க்கையில சில குறைய கடவுளே வைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த குறை என்ன பெருசா நினைக்காது. நான் அந்த குறைக்கு மத்தியிலும் நான் எப்படி நல்ல வழியில போகணும், அன்பான வழியில போகணும் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் நம்மளுடைய மனசு யோசிக்கும். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? 99% நம்ம நல்லா இருப்போம், அதை பத்தி நம்ம வந்து தேங்க்ஃபுல்லா இருக்க மாட்டோம். அந்த 1% பத்தி தான் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மனசு பொல்லாதது. இந்த மனசு எப்பவுமே ஆண்டவர் கொடுத்ததை நினைச்சு சந்தோஷப்படாது. என்னைக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நம்மளை விட கீழே இருக்கவங்கள பார்க்கணும், நம்மளை விட கீழே இருக்கவங்கள பார்க்கணும். ஒரு காலகட்டத்துல நாமளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். அந்த பின்னாடி இருந்த அந்த பக்கங்களை நம்ம வாழ்க்கையில மறந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு எவ்வளவோ நம்ம மேல வந்திருக்கலாம், டாப்ல வந்திருக்கலாம், முன்னுக்கு வந்திருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல நம்மளும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம். இன்னைக்கு நம்மளை விட கஷ்டத்துல இருக்கிற மக்களை நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாருங்கிறது நமக்கு புரியும். இன்னைக்கு இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இன்னைக்கு நியாய தீர்ப்போட ஒரு முத்திரை உடைக்கப்பட்டாச்சு, 4வது முத்திரை உடைக்கப்பட்டாச்சு. பல தேசங்கள்ல உள்நாட்டு கலவரங்கள், தேசத்துக்கும் யுத்தம், புதிய புதிய கொள்ளை நோய்கள், அடுத்தது துஷ்ட மிருகங்கள். இன்னைக்கு காய்ச்சல் வருதுங்கிறான், எங்க இருந்து வருதுங்கிறான்? வவ்வால் கிட்ட இருந்து வருதுங்கிறான். மிருகங்கள்கிட்ட இருந்து தான் நமக்கு எல்லாமே வருது. இன்னைக்கு குரங்கு கிட்ட இருந்து வருது, குரங்கு அம்மை. பறவை கிட்ட இருந்து வந்து பறவை காய்ச்சல். இப்ப அமெரிக்கால வந்து இருக்கிற பறவை காய்ச்சல், புது பறவை காய்ச்சல்ல 40 to 50% டெத்து. கொரோனால வந்து லெஸ் தென் 1% தான் டெத்து. அதுக்கு நம்ம இவ்வளவு பயந்துட்டு லாக்டவுன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப புதுசா வந்திருக்கிற பறவை காய்ச்சல்ல 20 to 50% டெத்து. இதெல்லாம் மிருகங்கள்ட்ட இருந்து பறவைகள்ட்ட இருந்து இவ்வளவு வைரஸ் வருது. இவ்வளவு நோய்களினாலும் பஞ்சத்தினாலையும் பட்டினினாலும் பூமியில 1/4 சாகடிக்கப்படுவார்கள் அப்படின்னு வேதத்துல இருக்கு. இது நிறைவேற ஆரம்பிச்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. உலகத்துல எல்லா தேசங்களையும் இது வேகமா நடந்து. யோசிச்சு பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சம் இருந்ததா? இன்னைக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், நைஜீரியா எடுத்து பாருங்க, சூடானை எடுத்து பாருங்க. இன்னைக்கு சூடான்ல இன்னைக்கு 1 வயசு பிள்ளை நம்ம நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா 1 வயசுல அழகா நடக்குது. அங்க இருக்கிற 1 வயசு குழந்தையினால கமுறு கூட முடியல. அந்த அளவுக்கு சத்து இல்ல, நியூட்ரிஷன் லாஸ் இல்ல. பெற்ற தாய்க்கு குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு அவளுக்கு பலன் இல்லை. ஏன்னா சாப்பாடு கிடையாது. சாப்பாடு இல்லாம அப்படியே பெணங்கள் அப்படியே மரித்து போய் விழறாங்க. அவங்களை எடுத்து புதைக்கிறதுக்கு அந்த தேசத்துல ஆள் இல்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டினி சாப்பாடு அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம யுத்தங்களை செய்தியை கேட்கிறோம். அந்த யுத்தத்துக்கு மத்தியில ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த உலகத்துல இன்னைக்கு 800 கோடி மக்கள் தொகைனா 200 கோடி மக்கள் இப்படியான காரணங்களினால் இனி உலகம் முழுவதிலும் சாகடிக்கப்பட போகிறார்கள். நமக்கான ரொம்ப வேதனையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் இப்படி கொத்து ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு காலகட்டத்துல ரோடு சின்னதா இருந்தது, ஆக்சிடென்ட் எவ்வளவு கம்மியா இருந்தது. இன்னைக்கு சிங்கிள் ரோட டபுள் ரோடு ஆக்குனாங்க.
டபுள் ரோட 4 ரோட்ஸ் ஆக்குனாங்க. 4 ரோட்ஸ் 8 ரோட்ஸ் ஆக்கிட்டாங்க. ஆக்சிடென்ட்டை குறைக்க முடிஞ்சதா? குறைக்க முடியல. ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. இந்தியால மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் பேத்துக்கு மேல ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க. 10 லட்சம் பேத்துக்கு மேல ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க. அப்போ என்னதான் நம்ம ரோட பெருசு பண்ணினாலும் நம்மளால ஆக்சிடென்ட் அதிகமாயிட்டு தான் போதே தவிர ஆக்சிடென்ட்டை குறைக்க முடியல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? புதுசா வேக்சின் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல முப்பாட்டி காலத்துல என்ன வேக்சின் இருந்தது? அவங்க காலத்துல எல்லாம் வேக்சினே கிடையாது. ஓரளவுக்கு நம்ம காலத்துலதான் சில வைரஸ்க்கு எல்லாம் நமக்கு எல்லாம் வேக்சின் போட்டுக்கிட்டாங்க. போலியோ இந்த மாதிரி சில நோய்களுக்கு எல்லாம் நமக்குலாம் தான் வேக்சின் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வேக்சினே கிடையாது. ஆனா அன்னைக்கு எத்தனை வருஷம் ஆவரேஜா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆவரேஜா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியால மட்டும் ஒவ்வொரு வருஷமும் கேன்சர் நோயினால, கிட்னி பாதிப்புனால, இருதய பாதிப்புனால சாகிறவர்கள் பல லட்சக்கணக்கான பேர். ஆனா அறிவியல் உயர்ந்து விட்டது. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சர்ஜரி, ரோபோட் சர்ஜரி பண்ணுது. இந்தியால ரோபோட் சர்ஜரி பண்ற அளவுக்கு சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனாலும் மரணத்தின் வேகம் அதிகரித்து விட்டது. ஹல்லேலூயா. இதை யாராச்சும் மாத்த முடிஞ்சதா? எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட்னால மாத்த முடிஞ்சதா? எவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்கிற மனுஷங்களால மாத்த முடிஞ்சதா? இதை மாத்தவே முடியாது. 1/4 of the population in this world will be killed. அதுதான் உண்மை. இந்த உண்மைதான் இத்தனை வருஷங்களா நீங்க ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. நமக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல ஒரு கொலை அப்படிங்கிறது நம்ம நியூஸ் பேப்பர்ல எத்தனை நாளுக்கு ஒரு தடவை நமக்கு யோசிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் ஒரு 2 மாசத்துக்கோ ஒரு மாசத்துக்கு ஒரு கொலை அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர்ல படிக்கிறதுங்கிறது ரேரா இருக்கிற அக்கேஷன். ஆனா இன்றைக்கு குடும்பத்திற்குள் கொலைகள் நடக்குது. வெளியங்கிறத விட குடும்பத்திற்குள் கொலைகள் நடக்குது. என்ன காரணம்? அன்பு எங்கன்னு கூட தெரியல. அன்புன்னா இன்னைக்கு கிலோ எவ்வளவு விலை அப்படின்னு கேட்கிற லெவலுக்கு போயிடுச்சு. ஆண்டவர் அன்னைக்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, அன்பு தணிந்து போயிடும். அன்பு சுத்தமா தணிஞ்சு போயிடுச்சு. குடும்பத்துக்குள்ள அன்பு எல்லாம் கால்குலேட்டிவ். ஒரு ஆதாயத்துக்காக தான் எல்லாருமே அன்பு பாராட்டுறமே தவிர ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம, எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம காட்டப்படுவதற்கு பேர் தான் அன்பு என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அன்பை இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள கூட நம்ம எதிர்பார்க்க முடியாத காலகட்டத்துக்கு வந்துட்டோம். குடும்பத்துக்குள்ள வன்முறைகள் இதெல்லாம் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்குது. இத்தனை வருஷங்களா அதிகமாகிக் கொண்டே இருக்கு. இன்னும் இது அதிகமாகும். இவங்க ஒரு நோய்க்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு 10-15 புது வியாதிகள் உள்ள வரும். இன்றைக்கு வயநாட்டுல ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இந்த ஒரு சம்பவத்துல நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு விவசாயி இருக்கான். விவசாயி பயிர் பண்றாரு. அவர் முதல்ல என்னத்தை பாக்குறாரு? வானத்தை தான் பாக்குறாரு. எதுக்கு பாக்குறாரு? மழை வேணும். மழை வந்தாதான் பயிர் விளையும், விளைச்சல் அமோகமா கிடைக்கும். அப்ப அவர் வானத்தை தான் பாக்குறாரு. ஒவ்வொரு நாளும் மழை பெய்யணும், மழை பெய்யணும். பாருங்க, அளவா மழை பெய்யும் பொழுது அது நன்மை இல்லையா? இதே அளவுக்கு மிஞ்சி மழை பெய்யும் பொழுது என்ன ஆகுது? அழிவுக்கு தான் ஏதுவா கொண்டு போயிட்டு இருக்கு இல்லையா? நம்மளுடைய லைஃப்லயும் இதுதாங்க நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய தேவைக்கு கடவுள் படி அளக்குறாருன்னா அது நமக்கு நல்லது. நம்ம தேவைக்கு மிஞ்சி படி அளக்குறாருன்னா நமக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கணும். அதை குறிச்சு வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷப்பட்டுக்கூடாது. இன்னைக்கு எனக்கு தேவை காலையில என்ன சாப்பாடு, மதியானம் என்ன சாப்பாடு, நைட் என்ன சாப்பாடு, என் ஃபேமிலிக்கு என்ன வேணும், என் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன வேணும். ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு அதுக்காக நம்ம பட்டினி கிடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ட்ரெஸ் போடாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சுமாரா நல்ல ஒரு வீடு கட்டி குடியிருக்க வேண்டாம்னு அப்படிலாம் அவசியம் இல்லை. ஒரு நியாயமான ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் கடவுள் கொடுக்கறது தான் நமக்கு நல்லது. இதுக்கு மேல கடவுள் படி அளக்குறப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு ஆபத்து ஆரம்பமாயிடுச்சு, சோதனை ஆரம்பமாயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு மழை வந்துருச்சு. ஒகேனக்கல் வழியா இன்னைக்கு 1,00,000 கியூபிக் ஃபீட்டுக்கு மேல மழை வருது. ஒண்ணு என்ன பண்ணணும்? இந்த மழை தண்ணி எல்லாம் நீங்க நிறைய டேம் கட்டி ஒண்ணு சேர்த்து வைக்கணும். இல்லைன்னா வாய்க்கால பிரிச்சு என்னத்த பண்ணணும்? வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பணும். இல்லைன்னா அது என்ன ஆகும்? ஊரை தான் அடிச்சுக்கிட்டு போகும். இன்னைக்கு சென்னையில என்னாச்சு? எல்லாம் கட்டடம் கட்டிட்டாங்க. அந்த தண்ணி வெளியே போறதுக்கே வழி இல்லாம பிளாக் ஆச்சு. ஊரை தான் உள்ளதான் பட்டணத்தை ஃபுல்லா மூழ்கடிச்சது இல்லையா? அதேதான், தேவைக்கு மிஞ்சி நமக்கு எது வந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமில்லாததான் மூழ்கடிச்சிடும். இப்படிதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வாய்க்கால் வெட்ட பழகணும். நம்ம பழகணும், நம்ம பிள்ளைகளை பழக்க வைக்கணும். என்ன பழக்க வைக்கணும்? எவ்வளவு பெருமழை வந்தாலும் சரி, பெரு வெள்ளம் வந்தாலும் சரி, நம்ம நல்லா, பெருமழை அப்படிங்கிறது அதிகமா கோடிக்கணக்குல, பெரு வெள்ளம் இன்னும் கோடிக்கணக்குல, லட்சக்கணக்குல இப்படி வருதுன்னா
இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு, இப்படி நிறைய பேத்துக்கு உதவி செய்யறதுக்கு வாய்க்காலா பிரிச்சுட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சோம். புரிஞ்சுட்டீங்களா? இல்லைன்னா கமுந்து போயிடும் வாழ்க்கை. இதை நம்ம முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நாம என்ன பண்றோம் தெரியுங்களா? உஷாரா இருக்கணும்ன்ற பேர்ல அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போறப்ப உன் பென்சில் பேனா அவன் யாருக்கும் கொடுத்துறாது. என்ன அவன் தப்பி தவறி அவன் கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்துட்டானா கூட வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா முதல்ல என்னவங்களாம் அறிவு இருக்கா, பத்திரமா உனக்கு வச்சுக்க தெரியாதா, 1008 கேள்வி கேட்டு அந்த பையன் கொடுத்த பையனையும் திட்டி முடிச்சிடுறோம். பண்றமா இல்லையா? இன்றைக்கு 2 பென்சில்ல ஒரு பென்சில் அந்த பையன் கொடுக்க பழகலன்னா நாளைக்கு கடவுள் 1 கோடி கொடுத்தாலும் அதுல இருந்து அவன் யாருக்கும் கொடுக்க போறது இல்லை. ஒண்ணு பெரிய நம்ம பெத்தவங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்தனா ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், அங்க போன உடனே அட்மிஷன் போறதுக்கு முன்னாடி அங்க போய் என்ன விசாரிக்கிறோம், காலேஜ்ல போய் என்ன விசாரிக்கிறோம், ஏங்க இங்க லேப் எல்லாம் நல்லா இருக்கா, லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்றோம், அட்மிஷனே போடுறோம். ஆனா ஒண்ணு நம்ம மறந்துட்டோம், நம்ம பிள்ளைகளுக்கு பிராக்டிக்கல் லேபே நம்ம தாங்கிறத மறந்துட்டோம். ஹல்லேலூயா. இங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்கட்டும், காலேஜ்ல டீச்சரா இருக்கட்டும், எல்லாருமே வவுத்துக்கு தான் பாடம் சொல்லி கொடுக்க முடியும் அவங்களுக்கு. ஆனா வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கடவுள் யாரு கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம பெத்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. நம்ம தான் வாழ்ந்து காமிக்கணும். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி யோசிக்கணும், எப்படி யோசிக்க கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, இத வாழ்ந்து காட்ட வேண்டிய பொறுப்பு நம்ம கையில தான் கடவுள். நம்ம கிட்டதான் கேட்பேன், என்ன சொல்லி கொடுத்த பிள்ளைக்கு, என்ன நீ வாழ்ந்து காமிச்ச பிள்ளைக்கு முன்னாடி. நம்ம இன்னைக்கு பெத்தவங்க இருக்கிறன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்யறோம், ஒரு தப்பே செஞ்சுட்டா கூட அவங்களை எப்படி நம்ம மன்னிச்சு அரவணைச்சு கொண்டு போறோம். இன்னைக்கு முதல்ல மன்னிக்கிறத நாமளே மன்னிக்கிறது இல்லை யாரையும். பிள்ளைங்க சுத்தம். இன்னைக்கு சமீபத்துல பார்த்தோம்னா திருநெல்வேலியில கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல், சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டூடெண்ட், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன, ஒரு பையன் தண்ணி குடிக்கிற தண்ணி எடுத்து என்ன மாட்டான் அந்த பையன் மேல ஊத்திட்டான். இது 2 பேத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம். அடுத்த நாள் கையில வரும்பொழுதே வெட்டர்வாளோட வரான், தண்ணியை ஊத்தன பையனை வெட்டிட்டான். எத்தனாவது ஸ்டாண்டர்டு? 9th ஸ்டாண்டர்ட். புரியுதுங்களா? ஏன் மன்னிக்க நாம சொல்லி கொடுக்கல, நாம மன்னிச்சு பிள்ளைங்க பார்க்கல. ஏன்னா நாம அதுவும் பெற்ற தாய்மார்கள் இருக்கிறாங்களே, பாட்டு பாடுறப்பயே, குழந்தை தாலாட்டு பாடுறப்பே ஒரு பாட்டு பாடுவாங்க தெரியுங்களா? மாமே அடிச்சாரோ, கரெக்டா சொல்லிட்டாரு, சொல்லுங்க சொல்லுங்க. மாமா அடிச்சாரோ மல்லிப்பூ செண்டால, அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டால, அங்கேயே பிட்டு வைக்கிறாங்க. இவங்க பிரதர்ஸ் வந்து மல்லிப்பூ வாசமா இருக்கும், புரியுதுங்களா? இவங்களோட பிரதர்ஸ் வந்து மல்லிப்பூ செண்டுனால அடிக்கிறாங்களா, புரியுதா? ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்களா, அரளிப்பூ விஷம் அங்கேயே பிட்டு போட, தாலாட்டிலே பிட்டு போட்டுறாங்க. புரியுதுங்களா? என்ன பண்றோம், சொந்தங்களை கட்டுவதற்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காம பிள்ளைகளுக்கு சொந்தங்களை வெட்டதுக்கு சொல்லி கொடுக்குறோம். அவங்களோட சேராத, டே அவங்கள நம்பாத, டே அவங்கள மோசம் போற ஆளுங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, ஒய்ஃபோட ரிலேஷன் பத்தி, டே உங்க அம்மாவோட சொந்தக்காரங்க இருக்காங்களே மகா மட்டமானவங்க, தப்பி தவறி அவங்களெல்லாம் நம்பிடாதுரா, நம்பி ஒரு கையெழுத்து கூட போட்டுறாதுரா அப்படின்னு இவர் சொல்லுவார். ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, டே உங்க அப்பாவுடைய சொந்தங்கள் இருக்கிறாங்களே அந்த காலத்துல இருந்து எங்க அப்பா அம்மாட்ட வாங்கினதை பத்தாம இன்னும் இருக்கிறாங்கடா, இவங்களோட எல்லாம் சேராத. இப்படி 2 பேரும் போட்டி போட்டு பிள்ளைங்களை யாரோடையும் சேர விடுறது இல்லை. அதனுடைய விளைவு இன்னைக்கு எல்லாரும் போனோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையே இல்லையா? யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த உலகத்துல நமக்கு நல்லது செய்யறதுக்கு 4 பேர் தேவையோ இல்லையோ, நான் நல்லது செய்யறதுக்கு 1000 பேர் வேணும்பான்னு அந்த பிள்ளைங்களை யோசிக்க வைக்கணும். இதை நம்மளால செய்ய முடியலன்னா நம்ம வாழ்க்கையில தோத்துட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அப்பா நீ அன்பு பாராட்டுறதுக்கு உனக்கு 1000 பேர் வேணும்ப்பா, கடவுள் உனக்கு கொடுத்ததுல இருந்து நீ நல்லதை செய்யறதுக்கு ஒரு 1000 பேர் உனக்கு வேணும்ப்பா அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கல அப்படின்னா நம்ம எங்கேயோ தோத்துட்டோம்னு அர்த்தம். நாம் அப்படி வாழ்வதை பார்க்கும் பொழுதுதான் பிள்ளைகளுக்கு அப்படி வாழணும்னு தோணும். ஆனா இன்னைக்கு இல்லையே. ஏன்னா நம்ம சின்ன சின்ன சொந்தங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன தவறு நம்ம மன்னிச்சு பிள்ளைங்க பார்க்கல. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு மன்னிக்கவே தோண மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறோம் கொலை செய்யறது, கொள்ளடிக்கிறது இதெல்லாம் தான் நம்ம பாவம்னு நினைக்கிறோம். அப்படித்தானே?
எல்லா மனுஷங்களும் என்ன விபச்சாரம்னா பாவம், கொலை செய்யறது பாவம், கொள்ளை அடிக்கிறது பாவம், இதெல்லாம் நான் செய்யலாம் நாங்க ரொம்ப நல்லவங்க நம்ம நினைக்கிறோம். இல்ல, வேதம் அப்படி சொல்லவே இல்லை. நல்லது செய்யறதுக்கு ஒரு திறமை இருந்தும் நல்லது செய்யலைன்னா அது ஒரு பெரிய பாவம் தான் சொல்லப்பட்டது. புரியுதா? அப்படி பாத்தீங்கன்னா மத்தவங்களோட தப்ப மன்னிக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாவம். அப்படியே மன்னிக்காம அப்படியே மனசுக்குள்ள வச்சு அது கார்பரேஷன் குப்பை தொட்டி 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரப்பே நடந்து வரப்பே நாத்தடிக்கும் பாத்தீங்களா, பயங்கர சும்மா. ஓ, பக்கத்துல கார்பரேஷன் தொட்டி இருக்குடா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே இந்த நான் அடிக்கிற நாத்தத்திலே தெரியும். குப்பை தொட்டி, அந்த குப்பை தொட்டியை விட மோசமான குப்பை தொட்டியை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இருப்போம். மன்னிக்க மாட்டோம் யாரையும், மறக்க மாட்டோம் எதையுமே. அதையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு ரைட், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், காத்துக்கிட்டே இருப்போம் அந்த சான்ஸுக்காக. ஆனா வேதம் சொல்லுது மன்னிக்காம இருக்கிறது பெரிய பாவம். இப்ப நான் மன்னிக்கிறத பார்த்தாதான் பிள்ளைங்க நாளைக்கு மன்னிப்பாங்க. ஏன் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல இன்னைக்கு அந்த மன்னிக்கிற எண்ணமே இல்லாம போச்சு பிள்ளைங்களுக்கு? எங்கேயோ நாம தான் தப்பு பண்ணியிருக்கோம், நாம தான் தோத்து போயிருக்கோம். பிள்ளைகளுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா, அவங்க வாழ்க்கையில பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா எப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளவர்களா அவங்க வாழணும், எப்படிப்பட்ட சுபாவங்கள் உள்ளவர்களா அவங்க வாழணும், அதை நம்ம வாழ்ந்து காட்ட தவறிட்டோம். சோ நம்ம தான் பொறுப்புங்கிறத நம்ம யோசிச்சோம். பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். எல்லாம் ஒண்ணுமே இல்லாம அழிந்து போற உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 20 வருஷத்துல எவ்வளவு பெரிய டிசாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் சந்திச்சுட்டு இருக்கு. இந்த வயநாடுல அன்னைக்கு தூங்குறப்ப யாராச்சும் அடுத்த நாள் நான் முழிக்க மாட்டேன்னு நினைச்சா போய் பெட்டுக்கு படுத்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. புரியுதா? நம்ம செய்த தவறுகளுடைய விளைவு, நம்ம செஞ்ச பாவங்களுடைய விளைவு. நம்ம சுயநலத்துக்காக எல்லா மரங்களையும் அழிச்சு போட்டுட்டோம். நம்மளுடைய சுயநலத்துக்காக எல்லா ஆத்து மண்ணு எல்லாத்தையும் கோடிக்கணக்கில் வித்து முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் நம்மளோட சுயநலத்துக்காக, பொருளாசைக்காக மனுஷன் எவ்வளவு கர்த்தர் உருவாக்குனது எல்லாத்தையும் கெடுத்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு அதனுடைய விளைவுகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். விதைக்கிறது ஈஸி, அறுக்கிறது தான் கஷ்டம். விதைக்கிறப்ப ரொம்ப ஈஸியா முடிச்சிருவோம், விதைச்சு முடிச்சிருவோம். அறுவடை தான் ரொம்ப கஷ்டம். பிள்ளைகளுக்கு அதை நம்ம வாழ்க்கையில சொல்லி கொடுக்கணும். விதைக்கிறதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு முன்னாடி, செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசி. நீ பேசுற வார்த்தை கரெக்டா, நீ செய்யற செயல் கரெக்டா, இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே யோசிச்சு பாரு. ஏன்னா அந்த பிரிண்டர்ல பிரிண்ட் எடுப்போம்ல, பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து நம்ம பார்ப்போம். அப்பயே பார்த்துட்டோம் அப்படின்னா அதுல ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணா கூட நம்ம பண்ணிடலாம். ஏதோ நம்ம ஃபூட்டர் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்ல பேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்ல ஃபாண்ட்டை மாத்தணும், என்னென்ன மாத்தணுமோ அந்த ப்ரிவியூ பார்த்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டோம்னா பெட்டர். அப்ப பிரிண்டை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பேப்பர் வேஸ்ட், பிரிண்டர் மை வேஸ்ட், நம்ம டைம் வேஸ்ட். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு நம்ம செய்யறப்ப எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதான் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ரிவியூ இஸ் பெட்டர் தன் ரிவ்யூ. நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை பேசுறதுக்கு முன்னாடி, செய்யறதுக்கு முன்னாடி, இப்படி நான் பேசினா, இப்படி நான் நடந்தனா இதனுடைய பின்விளைவுகள் எங்க கொண்டு போய் முடியும் நம்ம நினைக்கிறோம். எந்த ஒரு காரியமும் அது நம்மளோட முடியாது, பல தலைமுறைகளுக்கு போகும். நம்ம நல்ல வழியில போனோம்னா வேதம் சொல்லுது, யார் கடவுளுடைய வழியில வாழ்றாங்களோ யாருக்கும் தீமையே செய்யாம நன்மையை நம்மள மத்தவங்களால நமக்கு எவ்வளவோ நஷ்டங்கள் வரட்டுங்க, எவ்வளவோ அவமானம் வரட்டும், எவ்வளவோ நிந்தனை வரட்டும், எவ்வளவோ இழப்புகள், நம்ம உயிரே போற அளவுக்கு கூட நமக்கு பாதிப்புகள் உண்டாகட்டும். ஆனா அவங்க எல்லாரையும் நம்ம மன்னிச்சு, ஒருத்தருக்குமே தீமையை மனசால கூட நினைக்காம எல்லாருக்கும் நம்ம நன்மையை மட்டுமே செஞ்சு போனோம்னா ஆண்டவர் சொல்றாரு 1000 ஜெனரேஷன்ஸ்க்கு நான் அவங்கள ஹோல்டு பண்ணுவேங்கிறேன். புரியுதுங்களா? 1000 ஜெனரேஷனுக்காக நம்ம சொத்து சேர்த்த வேண்டியதில்லை. ஆனா அந்த நல்ல பாதையில அன்பான வழியில போயிட்டோம் அப்படின்னாவே போதும், 1000 ஜெனரேஷன்ஸ் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுது வேதம். ஆனா அதே நம்ம அக்கிரமமான வழியில போனோம் அப்படின்னா 4வது ஜெனரேஷன் வரைக்கும் அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறோமா, எண்ணத்தை சேர்த்து வைக்கிறோம், இதெல்லாம் தேவையில்லை. அவங்க மேல கடவுளோட கோபத்தை சேர்த்து வச்சிடக்கூடாது, அவங்க மேல சாபத்தை சேர்த்து வச்சிடக்கூடாது, மற்ற மனுஷங்களுடைய சாபத்தை சேர்த்து வச்சிடக்கூடாது. இததான் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். பிள்ளைகளுக்கும் அதை தான் சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ யோசிச்சு பார்த்து செய்ப்பா. விதைக்கிறது ஈஸி, ஒரு நாள் அறுக்கிறது கஷ்டம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சொல்லணும், எப்போ குழந்தைங்க வயசு வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அது அறியாமையின் வயதுன்னு வேதம் சொல்லுது. புரியுதா? அந்த வயசு வரைக்கும் அவங்க அறிஞ்சுதான். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சேலத்தை பக்கத்துல, பிரதர் என்னோட டைம் என்ன, நான் எவ்வளவு நாளும் பேசலாமா? 8 15 minutes.
ஆத்தூர் பக்கத்துல, சேலம் பக்கத்துல ஆத்தூர், அந்த சேலம் டு ஆத்தூர் ரூட்ல ஒரு 3 லேடிஸ். அவங்களுடைய எல்லாமே பிள்ளைகள் வந்து பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகள் எல்லாமே 2 வயசு, 1.5 வயசு, 3 வயசு இந்த மாதிரி. அந்த பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு திருட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பஸ்ல போனீங்க அப்படின்னா ஒரு சிம்பத்தி இருக்கும். ஏன்னா பெண்கள் குழந்தைய வச்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே ஜென்ரலா ஏந்திரிச்சு அவங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் கொடுப்போம். அப்படி உட்கார இடம் கொடுப்போம். கூடு இருக்கிறப்ப குதுகுன்னு எல்லாரும் ஏறுவோம் இல்லையா? சோ அந்த கூட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த பிள்ளைகள் என்ன பண்ணணும், பக்கத்துல நிக்கிற லேடிஸோட ஹேண்ட்பேக்ல திறந்து அவங்களுக்கே தெரியாம அவங்களோட மணி பர்ஸையோ என்ன கிடைக்குதோ அதை வந்து அவங்க எடுத்து கொடுக்கணும். ஸோ திருடி கொடுக்கணும். அதுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் திருடி கொடுத்தால் அவங்க கேட்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்களாம். அவங்க பிரியாணி கேட்டா பிரியாணி, குஸ்கா கேட்டா குக்கி, என்ன கேட்டாங்களோ வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு நாள் திருடி கொடுக்கலன்னா பயங்கரமா அட்டி விழுமா பிள்ளைகள். இப்படி நிறைய மாதங்கள் இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அங்க ஸ்டேஷன் போயிட்டு இருக்குது. தெஃப்ட் நடக்குது, பஸ்ல திருடுறாங்கன்ட்டு. கடைசீட்ல இவங்க போலீஸே மஃப்டி ட்ரெஸ்ல வந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்து 3 பேத்த பிடிக்கிறாங்க. யாருன்னா பெண்களே, தாய்மார்களே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து திருட வைக்கிறாங்க. இப்ப அந்த பிள்ளைய வந்து கடவுள் தண்டிக்க முடியுமா? தண்டிக்க முடியாது. ஏன்? அந்த பிள்ளைக்கு எது சரி, எது தப்பு, எது பாவம், எது பாவம் இல்ல அப்படிங்கிறதே அந்த பிள்ளைக்கு தெரியாது. பிறருக்கு ஒரு நஷ்டமோ தீமையோ உண்டாகிற வழியில நாம ஏதோ ஒண்ணு செஞ்சு 1 ரூபாய் சம்பாதிச்சா கூட அது பாவம் தான். மனசுல வச்சுக்கணும். இத பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். புரியுதா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அழிவுகளுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை விவசாயிகள், எல்லோரையும் நான் சொல்ல மாட்டேன், எத்தனை விவசாயிகள் சுயநலத்துக்காக விவசாயம் பண்ணும் பொழுதே ஆபத்தானது நல்லாவே தெரியும். அரசு சொல்லுது இதுக்கு மேல இந்த ஃபர்டிலைசரை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா அனுமதிக்கப்பட்ட வரையறைக்கு மேல பல மடங்கு ஆபத்தான கெமிக்கல்ஸை போட்டு விளைச்சல் பண்றாங்க. எது மேல நிக்குது? சுயநலம். சுயநலம் பயங்கர கொடுமையான பாவம். என்ன நான் நல்லா இருக்கணும், எனக்கு நிறைய வருமானம் வரணுங்கிறதுக்காக ஒரு விவசாயி என்ன பண்றான், அவனோட லெவலுக்கு என்னென்ன மருந்துக்கு ஆபத்தான கெமிக்கல்ஸை போட்டு விளைவிக்க முடியுமோ அவனுக்கு தேவை அறுவடை. அந்த அறுவடைக்காக எதையும் எந்த ஒரு பாவத்தையும் செய்ய துணிகிறான். அடுத்தது பாருங்க, இன்னைக்கு மளிகை சாமான் விஷயத்துல எடுத்து பாருங்க. பியூரா நமக்கு மளிகை சாமான் கிடைக்குதா? நம்ம அப்பா அம்மா காலத்துல கிடைச்ச மளிகை சாமான் இன்னைக்கு நம்ம காலத்துல பியூரா கிடைக்குதா? இனி அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பிள்ளைங்க காலத்துல இன்னும் எவ்வளவு மோசமாகுதோ. வரும் பொழுது என்ன பெயிண்ட் போட்டு பூசி சாயம் போட்ட இதுதான் எல்லாமே நமக்கு வருது, ப்ரொவிஷன்ஸ் வருது. பருப்பு எடுத்து கொஞ்சம் தண்ணியில போட்டு பாருங்க, அப்படியே பாசி பருப்பு எடுத்து பாருங்க, அப்படியே எல்லாம் அப்படியே சாயமா வருது. அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக எல்லாருமே சுயநலத்தோடு செயல்படும் பொழுது பாவம் பெருகிட்டே போகுது. ஒரு பக்கம் அழிவும் பெருகிட்டே போகுது. புரியுதா? அப்ப நாமும் தப்பான வழியில ஒரு பைசா நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல நமக்கு எவ்வளவு வேணாலும் நஷ்டம் ஏறிடலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. யாராலும் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, அதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா நம்ம நேர்மையான வழியில போகும் பொழுது அதுக்கு உண்டான பிரதிபலனை ஆண்டவர் கொடுக்காம விட மாட்டார். மனுஷங்க மறந்து போகலாம், ஆனா ஆண்டவர் நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாஸ்புக் போய் அக்கௌண்ட் புக் போய் ஓபன் பண்ணுவோம் பேங்க்ல இல்லையா? அப்போ ஒரு டெபிட் காலம் ஒன்று வரும், கிரெடிட் காலம் ஒன்று வரும், 2 காலம் இருக்கும். ஸோ பிள்ளைகளுக்கு நம்ம இப்பயே சொல்லி கொடுக்கணும். எப்ப பிள்ளைங்க அறியாமையின் வயதிலிருந்து டீனேஜ்ல கால் எடுத்து வைக்கிறாங்களோ அப்பயே அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் புக் ஓப்பன் ஆயிடுது. நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் புக் ஓபன் பண்ற மாதிரி கடவுள் நமக்கு ஒரு அக்கௌண்ட் புக் ஓபன் பண்ணிடுறாரு, கிரெடிட் டெபிட். நம்ம செய்யற நல்ல காரியங்கள் எல்லாமே கிரெடிட்ல வரும். நம்ம பேசுற நல்ல வார்த்தைகள், நம்ம செய்யற நல்ல காரியங்கள் எல்லாமே கிரெடிட்ல வரும். டெபிட்ல நம்ம செய்யற தவறுகள் எல்லாம் வரும். மனசாட்சியோட யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் அதிகமா இருக்கா, டெபிட் அதிகமா இருக்கா? டெபிட் நில்லாகும், டெபிட் நில்லாகும். அப்பதான் ஜீவன் முக்தி அடையுது. மனசுல வச்சுக்கணும். அப்ப பிள்ளைகளுக்கு இப்ப சொல்லி கொடுக்கணும். டீனேஜ்ல என்டர் ஆனினா நீ செய்யற ஒவ்வொன்னும்பா அக்கௌண்ட்ல வரும், நீ தப்பிக்க முடியாது. அங்க எவனோ ஒருத்தன் சினிமால அவன் பண்றாங்கிறதுக்காக நீ பண்ண முடியாது. இன்னைக்கு சின்ன வாலிப பிள்ளைங்க உழைக்க தயாரா இல்ல, ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புறாங்க, அதுக்கு என்ன தவறும் செய்யறாங்க. சமீபத்துல சென்னையில ஒரு பையன் அவன் ஸ்கெட்ச் போட்டு தரான் யாருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு. டே எங்க அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கு, நீங்க என்ன கடத்திட்டு போங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. இவன் ஐடியா கொடுத்து ஃப்ரெண்ட்ஸு என்னங்க அவன் வயசெல்லாம் 16 வயசுக்குள்ள இருக்கிறாங்க.
16 வயசுக்குள்ள இவன் ஐடியா கொடுத்து இவனையே கடத்திட்டு போய் இவன் அப்பா நம்பர் வாங்கி அந்த பசங்க போன் பண்றாங்க, நீங்க இவ்வளவு லட்சம் பணம் எடுத்துட்டு வர்றோம்னு சொல்லிட்டு. கடைசியில ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தா பையனே ஐடியா கொடுத்து பையனோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட பிளான் என்ன, நம்ம எல்லாருமே ஜாலியா வெளியில போய் டூர் போய் என்ஜாய் பண்ணணும். இதுக்கு ஒரு பிளான் என்னது, கிட்னாப்பிங். எப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்க, எங்க தவறு நடக்குது, அவங்க பாக்குறது எல்லாமே தப்பான விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சினிமாவை பாக்குறாங்க, எல்லாமே தப்பான விஷயம் தான். சீரியலை பாக்குறாங்க, எல்லாமே தப்பான விஷயம் தான். மீடியாவில பாக்குறாங்க, எல்லாமே தப்பான விஷயம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா, நாம என்னமோ அவங்களுக்கு சொத்து சேர்த்தணும்னு ஓடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குமே தவிர அவங்களோட உட்காந்து வாழ்க்கையில நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க நம்ம தயாரா இல்ல, வாழ்ந்து காட்டவும் நம்ம தயாரா இல்ல. அவங்க அதையெல்லாம் பார்த்து கேட்டு போய்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்க்கணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்பா, நீ டீனேஜ் என்ட்ரான உடனே ஒரு அக்கௌண்ட் புக் அங்கே கடவுள் ஓப்பன் பண்ணிட்டாரு. எனக்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல போய்கிட்டு இருக்குது. உனக்கும் ஒரு அக்கௌண்ட் புக் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. நீ செய்யற நல்லது கிரெடிட்ல இருக்கும், நீ செய்யற தப்பெல்லாம் பாவமெல்லாம் டெபிட்ல வரும். இதுல இருந்து நம்ம யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தது உண்டா? ஆனா நம்ம உடனே பாஸ்புக் மட்டும் போட்டு சின்ன வயசுலயே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம எல்லாரும் சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறோம், பிள்ளைங்களை கூப்பிட்டு, டே அங்க நிலம் வச்சிருக்கிறேன்டா, இங்க வீடு வச்சிருக்கிறேன்டா, பேங்க்ல காசு வச்சிருக்கேன்டா, நல்லா உஷாரா இருந்து பொழைச்சுக்கூடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குமே தவிர, டே தப்பு செஞ்சா அடி விழுண்டா, நான் வேணா உன்னை அடிக்காம விட்டுருப்பேன், கடவுள் கிட்ட இருந்து அடி விழுண்டான்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? இல்ல, எங்கேயோ தப்பு பண்றோம். பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த பாடங்களை சொல்லி கொடுக்க தவிர்த்தோம். தயவு செஞ்சு இந்த அக்கௌண்ட் புக்கை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நாமளும் யோசிக்கணும், நமக்கும் ஒரு அக்கௌண்ட் புக் அங்கே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. கிரெடிட்ல இருக்கமா, டெபிட்ல இருக்கமா, டெபிட் எல்லாம் நலிஃபை பண்ணுங்க. இந்த பூமியில வேணா என்ன பண்ணலாம், யார் வேணாலும் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணலாம். என் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணா பேங்க்ல அசெப்ட் பண்ணிக்குவாங்க, புரியுதா? பட் லைஃபோட அக்கௌண்ட்ல அப்படி இல்லை. நான் செய்யற நல்லது அங்க இருக்கும், புரியுதா? கிரெடிட் காலம் மட்டும்தான் நம்ம லைஃப்ல இருக்கணும் அந்த புக்ல. அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்கணும், நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கணும், இதை தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஏன்னா உலகம் அழிவை நெருங்கி கொண்டிருக்கிறது. ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இனி வேகமா மரணங்கள் நடக்கும், கொத்து கொத்தான மரணங்கள் நடக்கும், கொத்து கொத்தான மரணங்கள், ஆயிரக்கணக்குல அப்படி மரணங்கள், நூத்துக்கணக்குல அப்படிதான் மரணங்கள் இனி நடக்கும். அப்படி பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம மனசுல ஒண்ணு தோணிடக்கூடாது, என்ன தெரியுங்களா, நான் ரொம்ப நல்லவும் போல அதனாலதான் கடவுள் வச்சிருக்கேன். இல்லவே இல்லைங்க, அதை மட்டும் தப்பு தயவரே நினைச்சிடாதீங்க, புரியுதா? ஒரு நினைச்சுக்கோங்க, நம்ம பர்ஃபெக்ட் ஆயிட்டோம்னா அன்னைக்கு டிக்கெட் கத்து கொடுத்துப்பார். இன்னைக்கு நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்னாவே என்கிட்ட இன்னும் ஏதோ சம்திங் இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? இன்னும் நம்ம கிட்ட குறைகள் இருக்கு, அதனாலதான் கடவுள் இன்னும் ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் நான் மாறணும், இன்னும் நம்ம நல்லவங்களா மாறணும், இன்னும் நம்ம நல்லவங்களா மாறணும், 4 பேர்த்த நம்ம இன்னும் நம்ம நல்லவங்களா மாத்தணும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காரே தவிர உடனே வயநாட்டுல செத்தவங்களாம் பெரிய பாவிங்களும் இல்ல, நாம வந்து ரொம்ப பரிசுத்தவான்களும் கிடையாது. நிச்சயமா அந்த எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. நம்ம கிட்ட பாவம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உயிரோடு இருந்துட்டு இருக்கோம். ஓகே, அப்ப நான் இன்னும் நல்ல எண்ணங்கள்ல நான் முன்னேறி செல்லணும். அப்போ மற்றவங்களுக்கு ஒரு அழிவை நான் கேட்கும் பொழுது என் மனசுல ஒரு அலாமிங் இருக்கணும், என்னது, நான் இன்னும் நல்லவங்களா மாறணும், நம்ம இன்னும் நல்லவங்களா மாறணும். என்கிட்ட கெட்ட எண்ணம்னு ஒண்ணு இருக்கவே கூடாது, கெட்ட வார்த்தை என் வாயில வரக்கூடாது, கெட்ட செயல் வரவே கூடாது. யாருக்குமே நான் கெடுதலை நினைச்சு கூட பார்க்க கூடாது. எவ்வளவு நஷ்டங்கள் வரட்டும், எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும் சரி, யாரையுமே நான் ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம நடந்துக்கிறத பார்க்கும் பொழுதுதான் பிள்ளைகள் அவர்கள் எப்படி இருக்கணும்னு கத்துக்குவாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்காம நம்ம தவறி போய்கிட்டே இருக்கோம் இந்த 2 ஜென்ரேஷனை. அப்ப இன்னும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் சுத்தமா அன்புங்கிறதே இல்லாம இன்னும் பாவம் பெறுகிற, அன்பு குறைய குறைய பாவம் அதிகமா. அன்புதான் கடவுள், ஆண்டவர் அன்பு. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு பிளாக் வச்சிருக்காங்கல்ல. நம்ம இந்தியா கூட ஒரு பிளாக் இருக்கு, நேஷனல் பிளாக்னு வச்சிருக்கோம் இல்லையா? அதுல 3 கலர் இருக்கு. ரெட் சாக்ரிஃபைஸ், ஒயிட் ஹோலினஸ் பரிசுத்தம், இன்னொன்று கிரீன் செழிப்பு, புரியுதுங்களா? இந்த செழிப்புக்கு மட்டும் பிள்ளைகளுக்கு நாமளும் நல்ல அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், பிள்ளைகளுக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுங்க. செழிப்புக்கு அர்த்தம் பணம் இல்ல, அந்தஸ்து இல்ல, ஆஸ்தி இல்ல, ட்ரெஸ் இல்ல, பிச்சை எடுத்தாலும் சந்தோஷமா வாழணும், சமாதானமா பீஸ்ஃபுல்லா இருக்கிறான் பாரு, அவன் தான் செழிப்பா இருக்கான்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப பிச்சை எடுத்து பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவனுக்கு சோதனை இருக்கு, கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கிற அம்பானிக்கு சோதனை இருக்கு. என்ன சோதனை? இவன் பிச்சை எடுக்கிறவன் கடவுளை திட்டாம வாழணும். என்ன பிச்சை எடுக்க வச்சுட்டு அவன் அம்பானிக்கு மட்டும் அவ்வளவு கோடி கொடுத்துருக்க, என்ன மட்டும் பிச்சை எடுக்க விட நீ எல்லாம் ஒரு கடவுளா அப்படின்னு அவன் திட்டாம இருக்கணும். அவனுக்கும் சோதனை தான்.
பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறானே அவனுக்கு சோதனை தான். எல்லாத்தையும் எனக்கே எனக்கே என் பிள்ளைங்களுக்கேன்னு வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கிறானா, இல்ல இல்லாதவங்களுக்குலாம் தூக்கி கொடுக்குறானா, அவனுக்கு சோதனை தான். சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் இல்லை, குறையில்லாதவனும் ஒரு மனிதனும் இல்லை. ஏன் சோதனைகளும் குறைகளும் வரனா, அப்பதான் நம்ம கடவுளை தேடுவோம், அப்பதான் ஆன்மீக வழியை தேடுவோம், எது சரியான வழின்னு தேடுவோம், எது சத்திய வழின்னு தேடுவோம். அந்த நன்மையான வழியில எனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி தொடர்ந்து நல்ல வழியில போகணும்னு நம்ம நினைப்போம், உறுதியா வாழ்வோம், நிற்போம். அப்பதான் நம்ம ஜீவன் அடைவோம். புரிஞ்சுட்டீங்களா? அப்பதான் நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து நடத்தி கொண்டு போக முடியும். அதனால இது ரெண்டும் எல்லாருக்குமே உண்டு. அதனால சோதனை இல்லாத மனுஷனும் இந்த பூமியில கிடையாது, குறை இல்லாத மனுஷனும் இந்த உலகத்துல கிடையாது. எதுதான் செழிப்பு, எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவன் தான் செழிப்பா இருக்கிறான் அர்த்தம். எந்த ஒரு சூழ்நிலையும் ரொம்ப கஷ்டப்படுறான், பிச்சை எடுக்கிற நிலைமையில வச்சிருக்கிறார், ரைட், பக்கத்திலே ஒரு மனுஷன் நிக்கிறான், பஸ் ஸ்டாப்ல போறாரு, பஸ் ஸ்டாப்ல நிக்கிறான், பஸ் ஸ்டாப்ல நிக்கிறப்ப அவங்க ஒருத்தர் பாக்கெட்ல வந்து பர்ஸை எட்டி பாக்குறது தெரியுது, அந்த பர்ஸை அடிச்சோம்னா இன்னைக்கு நமக்கு கையில செலவுக்கு காசு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு, இதுதான் சோதனை. நமக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் தேவைப்படுதுன்னா 2 வழி கடவுள் வைப்பாரு. ஒண்ணு, அன்னைக்கு ஒரு வேலை நமக்கு கிடைக்கும், அந்த வேலையை போய் செஞ்சோம்னா நமக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். இன்னொரு வழி, நமக்கு பக்கத்திலே பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு, அவர் பாக்கெட்ல பர்ஸ் இருக்குது, பர்ஸ் எடுத்தோம்னா சிம்பிளா எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சிடும். எந்த வழி எடுக்கிறோம், இந்த சோதனை. இது எல்லாருக்கும் உண்டு. புரியுதா? எவ்வளவு தரித்திரமான நிலைமையும் பாவம் செய்யாம இருக்கிறானாங்கிறது அவனுக்கு சோதனை. இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் எனக்கையே வச்சுக்கிட்டு அவன் அனுபவிக்கிறானாங்கிறது அவனுக்கு சோதனை. இந்த சோதனை இல்லாம எந்த மனுஷனுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப எந்த சூழ்நிலையிலே நான் சந்தோஷமா இருக்கிறேனா, சமாதானமா இருக்கிறேனா, அப்படி எந்த மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிறானோ அவன் தான் செழிப்பா இருக்கிறான்னு அர்த்தம். புரியுதா? ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லையே, அவன்லாம் வந்து அம்பானி வந்து அவங்க பையன் அவங்க ஒய்ஃப் போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ் வந்து 10 கோடியா, அந்த அம்மா போட்டிருக்கிற நகை வந்து 50 கோடியா, என்னால ஒருவேளை சோறு கூட ஒழுங்கா சாப்பிட முடியலையே அப்படின்னு நினைச்சு பொறாமையில புகஞ்சு போயிட்டு இருக்க கூடாது. புரியுதா? எதை பத்தியும் வச்ச கடவுள் எனக்கு இன்னைக்கு உயிரை வச்சிருக்கிறாரு, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அவன் சந்தோஷமா இருக்கிறான்னா அவன் தான் உண்மையிலேயே செழிப்பா இருக்கிறான்னு அர்த்தம். ஸோ முதல்ல செழிப்புன்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும், அடுத்தது பிள்ளைகளுக்கும் செழிப்புன்னா என்னன்னு தெரியணும். புரியுதுங்களா? நம்ம இந்திய கொடியில ரொம்ப அர்த்தமுள்ள வகையில எல்லாமே போட்டிருக்காங்க. ஆனா கடவுளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கொடி தான், நேச கொடி தான். லவ். லவ் இஸ் த ஃபிளாக் ஆஃப் காட். அன்பு தான் கடவுளுடைய கொடி. அழியாத மாறாத அன்பு. மனுஷங்களோட அன்பு இன்னைக்கு அவங்க சொல்ற பேச்செல்லாம் நம்ம கேட்கற வரைக்கும் அந்த அன்பு இருக்கும். ஆனா நாளைக்கு அவங்க சொன்ன பேச்சை எதிர்த்து நின்னோம்னா வேற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரப்ப அந்த அன்பு அதே மாதிரி இருக்கா? இல்ல, வேற மாதிரி இப்போ மாறிடுது. ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு மட்டும்தான் மாறாது, எவர் லாஸ்டிங். ஓகேவா? அந்த அன்பு தான் நம்ம எல்லாருக்கும். அது ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம், தரித்திரம், படிப்பு, பதை, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது உண்மையான தூய்மையான மாறாத அன்பு. அதுதான் ஆண்டவருடைய கொடி. அந்த கொடியை கையில ஏந்துவோம், பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி கொடுப்போம். உலகத்தின் முடிவு நெருங்கிட்டு இருக்கு, பிள்ளைகளை நல்லபடியா எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கலாம். நாமளும் ஒரு நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை எப்படி வாழணும்னு யோசிச்சு வாழ்வோம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சர்வல்லமையுள்ள பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா அப்பா. இந்த நாளிலும் ஒரு சிறு கூட்டமாய் அப்பா நாங்கள் கூடும்படியாக நீங்க உதவி செய்வீங்க. அநேக காரியங்களை அப்பா நீர் வாழ்க்கையில் கொடுத்த அனுபவங்களை, நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களை அப்பா இவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா அந்த இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற தகப்பனே. ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபல ஜீவனை கொடுங்கப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய மகிமையான திட்டம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறட்டும் ராஜா. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கின்ற தொழில் அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை உயர்த்துங்க, அவர்களை கனப்படுத்துங்க ராஜா. அவர்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல அவங்க நல்ல ஒரு சாட்சியா இருக்கணும் தகப்பனே. ஆமென். நல்ல வழியில போக நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ஒருபோதும் தீமையை விரும்பிவிடக் கூடாது ராஜா, பாவத்தை விரும்பிவிடக் கூடாது தகப்பனே. ஆமென் டாடி. அப்ப நல்ல வழியில் வாழ்ந்து பிள்ளைகளுக்கும் அடுத்த சந்ததியினருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நன்மையானவற்றை அவர்களுக்கு கடத்தி செல்ல உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பெற்றோரும் கத்தாவே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக வாழ்ந்து காட்ட உதவி செய்யுங்கப்பா. எஸ் டாடி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.